நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி எல்லாம் ஆண்டவர் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆண்டவரே, எல்லா துதியும் எல்லா கனமும் அப்பா என் தேவனாகிய கர்த்தரும் ஒருவருக்கே. எகோ வானசி, எகோ வானசி, எகோ வானசி, ஏகோ வானசி, ஏகோ வானசி போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஏகோ வானசி, ஏகோ வானசி, கத்த நின்ற யுத்தங்களை செய்வாரே செய்வாரே, கலங்க நிற்க தாரணங்கள் இல்லையே இல்லையே, கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே தாங்கியே, கத்தரேசு சத்யாவி நிற்கிறார் நிற்கிறார், கத்தர் வல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா கத்தர் வல்ல யுத்த வீரரே. ஏகோ வானசி, ஏகோ வானசி, ஏகோ வானசி, ஏகோ வானசி, ஏகோ வானசி, ஏகோ வானசி போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே தாங்கியே, கத்தர் நம்ம வல்ல நாமம் கோட்டையே. யுத்த வீரரே, அல்லேலூயா கத்தர் நல்ல யுத்த வீரரே. ஏகோ வானசி, ஏகோ வானசி, ஏகோ வானசி, போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. கத்த துணை நின்று யுத்தம் செய்வாரே செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே தாங்கியே, கத்தரேசு சத்யாவி நிற்கிறார் நிற்கிறார், கத்தர் வல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா கத்தர் வல்ல யுத்த வீரரே. ஏகோ வானசி, ஏகோ வானசி, ஆமென். ஏகோ வானசி, ஏகோ வானசி, ஏகோ வானசி, வானசி போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. சத்ரு வெள்ளம் போல ஏறி வருகிறான் வருகிறான், சத்யாவி வேகம் கோடி ஏற்றுவார் ஏற்றுவார், கோலியாத்தின் வேஷம் இங்கு வெல்லுமா வெல்லுமா, எழுந்ததுக்குள் எழுதுக்குள் நில்லுமா நில்லுமா, கத்த நாமம் வல்ல நாமமே.
அல்லேலூயா கர்த்தர் நாமம் வல்ல நாமமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. போற்றி பாடுவோம் எங்க கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்க கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே போதுமே, நாதனேசு அனுப்புவதால் போவோமே போவோமே. பட்டயமோ புழபலமோ தேவையா தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா ஜீவதேவ சேனை அல்லவா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. போற்றி பாடுவோம் எங்க கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்க கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் நின்று யுத்தங்களை செய்வாரே செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே தாங்கியே கர்த்தரேசு சத்யாவி நிற்கிறார் நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. போற்றி பாடுவோம் எங்க கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்க கோடி வெற்றி கோடியே. சத்ருவெல்லாம் போல ஏறி வருகிறான் வருகிறான். சத்யாவி வேகம் கோடி ஏற்றுவார் ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா செல்லுமா. கோஷமிடும் இளைஞருக்குள் நெல்லுமா நெல்லுமா. கர்த்தர் நல்ல வர்த்த வீரரே, அல்லேலூயா கர்த்தர் நாமம் நல்ல வல்ல நாமமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆமாப்பா யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே போதுமே, நாதனேசு அனுப்புவதால் போவோமே போவோமே. பட்டயமோ புழபலமோ தேவையா தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா ஜீவதேவ சேனை அல்லவா. யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆமாப்பா யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. போற்றி பாடுவோம் எங்க கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்க கோடி வெற்றி கோடியே. எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்க கோடி வெற்றி கோடியே. ஆண்டவரே பா நீர் யெகோவா நிசியா இருந்த ஆண்டவரேப்பா எங்களுக்கு ஜெய முகங்கள் மலரட்டும், மனமகிழ்ச்சி நல்ல மருந்து
மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். கிருபை முத்தங்களால் புதுயிர் தருகின்றார். கிருபை முத்தங்களால் புதுயிர் தருகின்றார். கரங்களை உயர்த்தி கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் மாடுகள் நாம். அவரது மக்கள் நாம். அவர் மேய்க்கும் மாடுகள் நாம். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நம்பத்தக்கவரே. தலைமுறை தலைமுறைக்கும் இயேசு நம்பத்தக்கவரே. கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே ஆமாப்பா, மாட்டார். தாய் மறந்தாலும் இயேசு மறக்கவே மாட்டார். உள்ளங்கைகளிலே நம்மை பொறித்து வைத்துள்ளார். நம்மை உள்ளங்கைகளிலே இயேசு நம்மை பொறித்து வைத்துள்ளார். கோடி நன்றி பாடி கொண்டாடு. ஆமாப்பா, கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். என்னை மன்னித்து அணைத்து கொண்டார். மகனாய் சேர்த்து கொண்டார். கிருபை முத்தங்களால், புதுயிர் தருகின்றார். கிருபை முத்தங்களால். ஆமாப்பா, புதுயிர் தருகின்றார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி மறுபடியுமாக மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அவரது மக்கள் நாம். அவர் மேய்க்கும் மாடுகள் நாம். ஆமாப்பா, அவரது மக்கள் நாம். அவர் மேய்க்கும் மாடுகள் நாம். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் Yes, நம்பத்தக்கவரே. Lord. தலைமுறை தலைமுறைக்கும் இயேசு நம்பத்தக்கவரே. கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம்.
கோடி நன்றி பாடி மறுபடியும் கோடி நன்றி கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம் மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து இதயங்கள் மகிழட்டும் முகங்கள் மலரட்டும் இதயங்கள் மகிழட்டும் முகங்கள் சிரிக்கட்டும் மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம் தாய் மறந்தாலும் இயேசு மறக்கவே மாட்டார் தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார் உள்ளங்கைகளிலே என்னை பொறித்து வைத்துள்ளார் அப்பா உள்ளங்கைகளிலே என்னை பொறித்து வைத்துள்ளார் கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம் மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி பாடி கொண்டதில்ல யாரும் வெக்கப்படல எல்லா கரங்களை உற்சாகமா காட்டலாமா கொண்டோம் ஆமாப்பா நடுவழியில் நின்று போகவில்லை கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை நான் வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே மறுபடியுமாக வேண்டும் போதெல்லாம் என் துணையானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையா ஆமாப்பா ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் வெறுமையானதை முன்னறிந்ததாலும் தேடி வந்த ஆண்டவரே நீர் படகில் ஏற்றினீரப்பா இருவது முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகைப்பா நிரம்ப செய்தீங்களே பக்க நன்றி நன்றி அப்பா வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏற்றுக்கொண்டாரே வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆமப்பா ஆராதிப்போமே அவரை தலைமுறையா ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையா கர்த்தரை தெய்வமாக கொண்டோம் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவர்
முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை கொண்டறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததை கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. அமப்பா போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. நான் வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். கண்ணே நான் கதறி மூழ்கை எல்லா கரங்களை உயர்த்தி தேடி எல்லாம் துடைத்தார். தேடி இயேசு
வாழ வைத்தார். நம்மை தேற்றினார் இல்ல, நம்மளை அரவணைத்தார் இல்லையா? தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே கல்வாரி இரத்தத்தாலே கல்வாரி இரத்தத்தாலே கழுவி மீட்டு கொண்டார், என்னை கழுவி மீட்டு கொண்டார், கழுவி மீட்டு கொண்டார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே அப்பா, நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே இயேசுவின் காயங்களால், இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானே, நான் சுகமானேன் சுகமானே, நான் சுகமானேன் சுகமானே. அம்மா அப்பா, அவளை காயங்களால் சுகமானேன் அப்பா. தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். ஆண்டவரே அப்பா, எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். மகராஜா இயேசு வந்தார், மகராஜா இயேசு வந்தார், மகனாய் ஏற்றுக்கொண்டார், என்னை மகளாய் ஏற்றுக்கொண்டார், என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். நானும் என் வீடோ என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அப்பா, நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. அம்மாப்பா, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. கரங்களை எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவர்
நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஆமாப்பா நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஆமாப்பா ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி அப்பா நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. ஆமாப்பா அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. ஆமாப்பா நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே, எந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி. எல்லாம் ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லாமா? இந்த வருஷத்துக்கு எவ்வளோ நம்மளை பாதுகாத்தார் இல்லையா, அதுக்கு நன்றி சொல்லாமா? நம்ம நிற்பது நிர்மலா கிருபை இல்லையா, ஆண்டவருக்கு முழு மனதோட நன்றி சொல்லாமா? நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன்
கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடுமே, ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. உள்நகரத்திலும் தொலைதூர பயணத்திலும் போக்கிலும் மரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. 25-26 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷம் நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டீங்கன்னா மன்னிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ணோம்? மன்னிக்க போகிறோம். ஆமென். அப்போ மன்னிப்பு என்பது தேவனுக்கு பிடித்த ஒரு குணம், தேவனுக்கு விரும்புகிற ஒரு காரியம். அதான் போட்டிருக்கு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது. ஜெபம் நல்லா பண்ணுகிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில சில செய்ய வேண்டும் என்றால், நீங்களா நீங்க ஒரு அரிசி வாங்குறீங்க அப்படின்னா அது ஓட்ட பையா இருந்து அப்படின்னா என்னதான் நீங்க அரிசி வாங்கினாலும் என்ன பண்ணும், அது போகிற வீட்டுக்கு போதும் எல்லாமே வழியில கொட்டிடும். அதே மாதிரி புதிய வருஷங்கள் எவ்வளோ நன்மையா இருந்தால் கூட நீங்கள் மன்னியாமை என்று ஓட்டை வைத்துக்கொண்டு ஒரு புதிய ஆண்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா மன்னிப்பு இல்லாதனால எல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப இந்த மாதத்துல இந்த வருஷத்துல யாரெல்லாம் மன்னிக்கலையோ, உங்க மனையில சில மன்னிக்காத ஆட்கள் இருப்பாங்கல்ல, இவங்க மன்னிக்கவே முடியல அப்படின்னா அவங்களே நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஆமென். மன்னிப்பீங்க. கேளுங்க பக்கத்துல, எல்லாம் மன்னிச்சிருப்பா, உங்களை மன்னிச்சிடுறேன் நானு, உங்களை மன்னிச்சு எல்லாரும் மன்னிச்சிடுங்க. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, மன்னிச்சிடுறேன். நீங்க சொல்லுங்க, மன்னிச்சிடுறேன் சொல்லுங்க. மன்னிச்சிடுறேன். எல்லாரும் என்ன பண்ணுவோம்? மன்னிப்போம். என்ன, மன்னியாமை என்பது ஒரு பிசாசு குணம். ஏனென்றால் பிசாசுக்கு வராது என்ன கேட்டா, மன்னிப்பு பிசாசுக்கு வரவே வராது. அந்த மன்னிப்பை தேவன் வைத்திருக்கிறாரு. தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். பிசாசுக்கு அது மாத்திரம் இல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசாசுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், கிடைக்காத ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டார் பிசாசு. ஆண்டோட எல்லாத்தையும் பார்த்துட்டார். வல்லமை பார்த்துக்கிறான் லூசிபர். ஆண்டோட இருந்து வல்லமை பார்த்திருக்கிறான், ஆண்டோட மகத்துவத்தை பார்த்திருக்கான், அவருடைய அன்பை பார்த்து எல்லாமே பார்த்திருக்கிறான். ஆனா பிசாசால பார்க்க முடியாத ஒரு குணம் என்ன கேட்டீங்கன்னா, மன்னிப்பை பிசாசு என்ன பண்ண பார்த்ததே இல்லை வாழ்க்கையில. தேவன் மன்னிப்பாரா என்றதே பிசாசுக்கு தெரியவே தெரியாது.
எது வரைக்கும்? ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்கிற வரைக்கும் தேவனுக்கு மன்னிப்பு என்று ஒன்று இருக்கதே தெரியாது. அவன் நினைச்சுக்கிட்டான் நாம பாவம் செஞ்சோம், நம்ம ஆண்டு நியாயம் தீர்த்துட்டாரு, ஜனங்களையும் பாவம் செய்ய வச்சுட்டு அப்படின்னா ஜனங்களையும் நியாயம் தீர்த்துருவாரு, வேற வழியே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிற சமயத்துல தேவன் தனக்கு உள்ள இருக்கிற மன்னிப்பு என்று ஒண்ணுதான் வெளிக்காட்டுறார். பிசாசு பார்த்து அரண்டான். எங்க வச்சிருந்தாரு இது நான் பார்த்ததே இல்லையே, எனக்கு ஏன் நம்ம மேல கோவனா? ஆண்டவர் பிசாசு காட்டாத மன்னிப்பை தேவன் நமக்கு காட்டுகிறார். அல்லேலூயா. அது பிசாசு ஆண்டவர் காட்டல, பிசாசு ஆண்டவரை காட்டல. ஆனா அதை நம்ம காட்டினதால நம்ம ஆண்டவர் அவ்வளவா நம்மள நேசிக்கிறாரு. அதனால பிசாசுக்கு அதை பொறாம. சில பாத்தீங்கன்னா பெரிய பசங்க இருப்பாங்க, பெரிய பையன் சின்ன பையன் இருப்பான். வேலை முடிச்சு வரும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, பெரிய பையன் முட்டையை எக்ஸ்ட்ரா வைப்பாங்க, உள்ள சோத்துக்குள்ள மறைச்சு வைப்பாங்க, முட்டைய வெளி தெரியாது, அப்படியே தடவினே இருந்தா உள்ள முட்டை இருக்கும். இது சின்ன பார்த்தாச்சு, எனக்கு தராத முட்டைய ஒளிச்சு வச்சிருக்க தர அப்படின்னு. சின்ன பசங்க சாப்பிட்டா எலும்பெலும்பா இருக்கும், பெரியவங்க சாப்பிட்டா கறிகறியா இருக்கும். என்னடா எனக்கெல்லாம் கறிகறியா இருக்கு, எலும்பா இருக்குது, அவனுக்கு மட்டும் கறிகறியா போகுது, எப்படி அதுடா? இது ஒளிச்சு வச்சிருக்காங்க அம்மா. அதே மாதிரி ஆண்டவரு மன்னிப்பை ஒளிச்சு வச்சுக்கிறாரு. யாருக்குன்னா செல்ல பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு அதை மன்னிப்பு வைத்துக்கிறாரு. அதனால அவர் மன்னிக்கிறது மாதிரி நாமும் மற்றவர்களை ஆமீன் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. நீங்க புலியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? சீருவீங்க. சிங்கமா இருந்தா சீருவீங்க. ஆனா பொறான்றீங்க குரங்கு மாதிரி. ஆனா என்ன சொல்றீங்க? நான் சிங்கத்து பிள்ளை. அப்பா நீ இப்ப மரத்து மேல ஏறி குதிச்சுன்னுக்கிற, நீ கண்டிப்பா என்ன இருக்க முடியாது, சிங்கத்து பிள்ளையா இருக்க முடியாது, குரங்கு பிள்ளையானா இருக்கலாம். அப்போ மன்னித்தால் தேவனுடைய பிள்ளை, மன்னிக்கலைன்னா தேவனுடைய பிள்ளை இல்ல. இப்போ அப்படியே மனித குரங்குமா இருக்குது, ஆனா சொல்லிக்குது என்ன சொல்லிக்குது? நான் ஒரு சிங்கம் சொல்லுது. ஒத்துப்பீங்களா? மூஞ்சி பார்த்து தெரியுதப்பா, என்ன சாப்பிடுற? அங்க கேரட்டை பிடிச்சி சாப்பிடுற, அங்க ஒரு இதை இலையை பிடிச்சி சாப்பிடுற. சிங்கம் அப்படி சாப்பிடாத. அப்போ மன்னிக்க நாம அறிந்திருந்தால் மன்னிக்கும் போது நாம் தேவன் பிள்ளையா மாறுகிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் யாவரையும் உங்களுக்கு அநியாயம் செய்தலே மன்னிக்க வேண்டும் என்று தேவன் என்ன பண்ண விரும்புகிறார். எபேசியர் 4:32 பாத்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு எப்படி மன்னிச்சிருக்கிறேன். நீங்க பாவியா இருந்தீங்க, அநியாயம் பண்ணீங்க, தப்பு பண்ணீங்க, ஆனா நான் எதுவுமே பார்க்காம நேசித்தனே, மன்னித்தனே, அதே போல நீங்கள் என்ன பண்ணுங்க, மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. கொலோசியர் 3:13 பாத்தீங்கன்னா, இவ்விதமாய் தம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, நான் படிட்டோமா? ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. எப்படி மன்னிக்கணுமா? எப்படி மன்னிக்கணுமா? ஒருவர் தாங்கி. அல்லேலூயா. தாங்க. ஐயோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஓகே பரவாயில்லப்பா பண்ணிட்டேன், தாங்கி என்ன பண்ணோம்? எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிம்பிளா சொன்னா, தாங்கி மணி தப்பா குழம்பு வச்சிட்டா, இல்ல காரமா போட்டா, இல்ல உப்பு போட்டா, உப்பு அப்படின்னு கோபப்படாம, நீ உன்னை தாங்கணும், நீ நல்லா குழம்பு செய்வ, இன்னைக்கு இப்ப என்ன பண்ணல, கொஞ்சம் காரம் அதிகமா போயிடுச்சு, இன்னைக்கு போய் அப்படியே தாங்கி நீ செஞ்சா அப்படி சூப்பரா இருக்கும், ஆனா இன்னைக்குதான் என்னது இப்படி ஆகி போயிடுச்சு. அப்படி மனைவியை தாங்கி, புருஷனை தாங்கி, நீ ரொம்ப நல்லவர் தான், ஆனா எப்போது கொஞ்சம் தான் கோவம் வருது, அதையும் கொஞ்சம் மாத்திட்டு நல்லா இருக்கும், அது உங்களுக்கு நல்லா இல்ல அப்படின்னு அவர் தாங்கி, கிறிஸ்து என்ன பண்ணாரா மன்னித்தது போல
அவங்க ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் தான் முக்கியம். அவன் கெட்டவங்க, அவன் தப்பு பண்றவங்க, அவனுக்கு குறை இருக்குங்க, எப்படி மன்னிக்கிறது? அவன் நல்லவனா தான் மன்னிக்கலாம். அவன் ஏற்கனவே யாரு? ஃப்ராடு. ஏற்கனவே ஃப்ராடு. ஒன்ன நம்பர் என்னது? கேடி. இவனை போய் நான் மன்னிக்கலாமா? பைபிள் சொல்லுது நான் மன்னிக்கலாம். அவன் நல்லவனா தான் மன்னிக்கலாம். அவன் நல்லவனே கிடையாது. எப்போ நான் விழுவேன், எப்போ சிரிக்கலாம் பார்த்துட்டு இருக்கிறான், எப்போ என் காலை வாரி விடுவேன் பார்த்துருக்கிறான். அவன் சொல்றாரு நல்லவனை மன்னிக்க சொல்ல. என்ன சொல்ற இடத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், ஆமென், அவனுக்கு குறையே இருந்தாலும் அவன் தப்பே பண்ணாலும் நீங்கள் அவர்களே மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தப்பே பண்ணாத மன்னிக்க அவசியமே இல்லை. தப்பே பண்ணாதவரை நேசிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. தப்பே பண்ணாதவனுக்கு போய் என்ன பண்ணு இறங்குறது பெரிய விஷயமே இல்லை. தப்பு பண்றவங்கள, தீமை செய்யறவங்கள, நம்ம பிடிக்காத செய்யறவங்கள, நமக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களே குறைகளை அவர்களுக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா. அதான் போட்டிருக்கு, ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. என்ன சொல்ல வர்றாரு? எப்பா உங்களுக்கு நிறைய குறை இருந்துச்சு, கிறிஸ்து உங்களுக்கு என்ன இருந்துச்சு? உங்களுக்கு நிறைய குறை இருந்தது. ரட்சிக்கப்படும் போது நீங்க என்ன இல்ல பெரிய பரிசுவான இல்ல, உங்களுக்கும் நல்ல பாவங்கள் இருந்தது, நல்ல தப்பான விஷயங்களா இருந்தது. நான் உங்களுக்கு குறைய பார்க்க மன்னிச்சேன்ல, அதே போல நீங்களும் மற்றவங்களே மன்னியுங்க. ஆமென். இந்த வருஷத்துல மன்னிக்காம அடுத்த வருஷத்துக்குள்ள போகாம எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வருஷம் போகும்போது, இந்த வருஷத்தை அடுத்த வருஷம் போகும்போது, இந்த வருஷத்தை திரும்பி பார்க்க யாரையுமே என்ன பண்ணல, ஆண்டவரே நான் இது பண்ணுவேன், எல்லாரையும் மன்னிச்சுட்டேன். எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்களா? சொல்றது மன்னிச்சுட்டேன் அப்படி எல்லாரும் மனதார என்ன பண்ண மன்னிங்க. உங்களுக்கு துரோகமே பண்ணாலும் உங்களுக்கு தவறு, ஆனா ரொம்ப கஷ்டம் இது. நீங்க செய்யும் போது ஆண்டவர் பார்க்கிறார், என் மகள் என்ன மாதிரியே இருக்காளே, என் மகன் என்ன மாதிரியே இருக்கானே, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அப்பொழுது தேவனிடமிருந்து நன்மை உன் வாழ்க்கையில கடந்து வருமா? அப்ப நான் தேவனை போல செயல்படும் போது, தேவனை போல வாழும்போது, தேவனை போல காரியம் செய்யும் போது, அவருடைய சுகம் உங்களுக்கு இருக்கும் போது அவர் மாதிரியே உங்களுக்கு என்ன பண்ணும், எல்லா நன்மையும் தேடி வரும். ஆமென். அப்ப நாம் மன்னிக்க வேண்டும். மார்க் 12:30-31 பாத்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் எதுவுமே இல்லப்பா. என்ன கற்பனை? உன்னில் அன்பு கூறுவது போல உன் தேவனை கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக பிரதான கற்பனை. அதற்கு ஒப்பாக இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதை. இவைகள் பெரிய கற்பனை ஒன்றுமே இல்லை. அப்போ அவங்களை மன்னித்து அன்பு செலுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் மன்னிக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் மன்னிக்கிறோமா? மன்னிக்கணும். ஆமே. நான் சொல்லலாமா? ஏசப்பா எல்லாம் கை தூக்கி சொல்லலாம். ஆண்டு ஏசப்பா, என் புருஷன் மன்னிக்கிறேன், என் மனைவியை மன்னிக்கிறேன், யாரெல்லாம் எனக்கு பிள்ளைய மன்னிக்கிறேன், பிள்ளையா இருந்தா என் அம்மாவை மன்னிக்கிறப்பா, நிறையவே அப்பாவை மன்னிக்கிறேன். அல்லேலூயா. என் கூட பிறந்தவங்களை மன்னிக்கிறேன், எனக்கு தீங்கு பண்ணவங்களை மன்னிக்கிறேன். இந்த மன்னியாமையினால போகவே கூடாது. அடுத்த வருஷத்துக்குள்ள எல்லாரையும் மன்னிக்கிறேன். ஆமென். அவ தப்பே பண்ணாலும், எனக்கு பிடிக்காதே அவன் பண்ணாலும், ஆண்டவரே அவங்க மன்னிக்கிற ஆண்டவரே, மன்னிக்கிற குணத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஜெபம் பண்ணீங்களா? ஆமென். அப்போ நம்ம மன்னிப்போடு அடுத்த வருஷத்துல போக வேண்டும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, லூக்கா 6:27 எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ரெண்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆமென். முதல்ல பாத்தீங்கன்னா, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆமென். உங்க சத்துரு என்ன பண்ணோம்? சிநேகியுங்கள்.
நீங்க சத்ரு நேசிக்கிறீங்களா? கஷ்டமா இருக்குது, முடிய மாட்டேது, கஷ்டமா. அப்போ வந்து ஒரு பையன் அப்படிதான், ஒரு பையன் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, 2 பேரும் பையன் அப்பா வந்து பையன் அடிச்சிட்டார். அடிச்சு அழுதுன்னுக்குறான். அழுது நைட் என்ன பண்றான், திருப்பி வந்து நைட் டின்னருக்கு என்ன பண்ணும், உட்காந்து சாப்பிடணும். நைட் சாப்பிட்டே இருக்கும்போது எல்லாரும் மன்னிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் மன்னிச்சிடணும் அப்படின்னு. அப்ப கேட்கறாங்க அம்மா, மன்னிச்சிட்டியா அப்பாவை? மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன். எப்படி மன்னிச்ச? பைபிள்ல போட்டிருக்க, என் சத்ருவை நேசிப்பாயா போட்டிருக்கல. எங்க அப்பா சத்ரு தான், ஆனா என்ன பண்ண, அவனை மன்னிச்சிட்டேன். அல்லேலூயா. அதே மாதிரி சத்ரு வந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. ஏனென்றால் உங்க மைண்டுக்குள்ள வெஞ்சன்ஸ் இருந்ததுன்னா, அந்த மன்னிக்க கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா, இது தேவனுக்கு பிசாசு விரும்புறான். ஏன் மனிதனை தூண்டி விட்டு ஏன் வந்து உங்களை மன்னிக்க கூடாது கொண்டு வைக்கிறான்னா, உங்களுக்குள்ள அது மன்னியாம இருக்குது அப்படின்னா, அப்போ என்ன, பிசாசுடைய குணம் உங்க வாழ்க்கை இருக்கிறதுனால பிசாசு உங்க வாழ்க்கை அட்டாக் பண்ணும். அப்படின்னா உங்களுக்குள்ள அவனுடைய ஏதாவது இருக்கணும். அல்லேலூயா. பிசாசு உங்களை சேதப்படுத்த வேண்டும் என்றால், பிசாசு உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால், ஒரு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்து உங்களுக்கு வியாதி பலவீனத்தை கொடுக்க வேண்டும் என்றால், பிசாசுடைய ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு பொருள் உங்க வாழ்க்கை இருந்தால்தான் பிசாசுனால வந்து உங்க வாழ்க்கை வேலை செய்ய முடியும். அப்போ நீங்க சத்ருவை நேசிக்கல, சத்ருவை என்ன பண்ண, நீங்க வந்து நேசிக்கல அப்படின்னா, அந்த நேசியாமையான குணம் உள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு பிசாச வியாதியை கொடுப்பான், பிசாச பிரச்சனையை கொடுப்பான். ஏனென்றால் அவனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் எங்க இருக்குது, நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? பாத்தீங்கன்னா ஒண்ணு வேணாம், வீட்டுல மீன் குழம்பு வச்சீங்கன்னா கூப்பிடவே தேவையில்ல, பூனை நேரம் வீட்டுக்குள்ள வரும். நீங்க யாரும் கூப்பிடவே மாட்டீங்க. அந்த வாசனை பூனை என்ன பண்ணும், அப்படியே கூப்பிடுவீங்களா? கூப்பிடு. அந்த மாசம் அப்படி இப்படி மீன் வாங்கி வந்தோடனே கூட வந்துடும் அண்ணன். இப்பதானே மீனை வாங்கிட்டு வரேன், கூடயே யார் பார்த்து பூனை கூடயே வருவாரு. அவன் நிப்பாரு, எப்போ குழம்பு வைப்பா, எப்போ நான் சாப்பிடலாம் அப்படின்னு. யாரும் கூப்பிட தேவையில்லை, அதுவே வந்துடுது. ஏன்? அவனுக்கு சம்பந்தப்பட்ட இழுக்கிற ஒரு பொருள் எங்க இருக்குது, நம்ம கிட்ட இருக்கு. என்னைக்காவது வந்து காய்கறி வெட்டும் வருவானா? காய்கறி கேரட் செய்றீங்க, பொருள் செய்ய வரமாட்டான். கரெக்டா மீன் குழம்பு வச்சுமா வருவான். ஏன்னா அவனுக்கு அது பிடிக்குது. அப்போ பிசாசுக்கு இதை மன்னியாமை என்பதை பிடிக்கிறதுனால அவன் கூடயே பார்ப்பான், எங்க மன்னிக்காம இருதயத்துல இருக்கா, இது இருதயத்துக்குள்ள நான் வரணும்னா இருதயத்துக்குள்ள மன்னியாமை ஒண்ணு இருக்கணும். என்ன இருக்கணும்? சிநேகிக்க முடியாத ஒரு குணம் உள்ள இருந்தா அப்படின்னா என்ன பண்ணலாம், உள்ள வந்துடலாம் அப்படின்னு பிசாசு என்ன பண்ண இருக்கிறான். அப்போ உங்களை வந்து பிசாசு சேதப்படுத்த வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், அவனுடைய ஏதாவது ஒண்ணு உங்க இருக்கிறதுக்காக சில மனிதரை தூண்டி விடுவான். ஏன் வந்து உங்களை மக்கள் வெறுப்படை செய்யறாங்க, ஏன் மக்கள் உங்களுக்கு தீமை செய்யறாங்க, ஏன் மக்கள் உங்களுக்கு கெடுதல் செய்யறாங்கன்னா, அவங்க செய்யல, அவங்க சில மனுஷன் தூண்டி விட்டு உங்க மனதுக்குள்ள ஒரு வஞ்சன்ஸை, ஒரு கசப்பை, ஒரு வெறுப்பை கொடுத்து, இதுல அந்த மனுஷனுக்கு எந்த லாபமும் இல்லை. இத லாபம் அடையது பிசாசு தான். இந்த பிசாசு என்ன பண்ண, மனுஷன் ஏவி விட்டு உயிரத்துக்குள்ள அவனை கொடுத்த ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம், ஒரு கோபம், எரிச்சலை கொடுத்து அப்படியே அவனை பார்க்குமே என்ன வேணும், உங்களுக்கு வயிறு பத்திட்டு எரியும். சொல்லுவாங்க, பார்க்கல வயிறு பத்திட்டு எரியுது, உங்க தண்ணி குடிச்சு ஃபயர் இன்ஜின் கால் பண்ணி என்ன பண்ணலாம், அடைச்சிடலாம். அப்போ ஏனென்றால் இதுல என்ன லாபம்னா அவனுக்கு லாபம் இல்லை, உங்களுக்கு நஷ்டம். இதை யாரு ஏவுறானா, பிசாசு ஏவுறான். அப்போ நீங்க அவனை பார்த்து கோவப்பட்டு அவன் மேல அவன் வைராக்கிய வச்சு அவன் மேல கோவம் வந்து உள்ள எரிஞ்சு பார்க்க முடியல, எனக்கு கோவம் வருதுன்னா இதுக்காக தான் பிசாசு ட்ரை பண்ணிருக்கிறான். அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ஆசை உங்க வாழ்க்கை வரக்கூடாது. நீங்க பலவீனமா மாறுவீங்க, உங்க பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், சோறுகள் வரும். ஏனால் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒன்னத்தை இதயத்துல சுமந்துட்டு இருக்கீங்க. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், நாங்க என்ன பண்ணுவோம், அதுக்கு சத்ருவை சிநேகியுங்கள். அல்லேலூயா. சத்ருவை சிநேகியுங்கள். அது மாத்திரமல்ல,
நீங்கள் இது மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டும் போது தேவன் உதவி செய்வேன். ஒருவேளை நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, தேவன் நீங்க சத்ரு ஆயிட்டீங்க, ஏதோ பாவம் செஞ்சிட்டீங்க, ஏதோ மீறிட்டீங்க, செய்யல. அப்போ சத்ருவானோடனே தேவன் உங்களுக்கு மன்னிக்கணும்ல. தேவனுக்கு மன்னிக்கணும்னா நீங்கள் ஒருத்தர் மன்னிச்சிருக்கணும் அதே மாதிரி. அப்ப நீங்க எந்த அளவு அளக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அழுக்கப்படும். அப்ப நீங்க தேவனுக்கு சத்ருவா ஏதோ பண்ணிட்டீங்க, அப்ப ஆண்டு பாப்பாரு, அப்ப அவனுக்கு மன்னிச்சு, சத்ருவா இருந்தா அவனுக்கு மன்னிச்சுட்டான், அதை முன்னிட்டு நான் அவனுக்கு மன்னிக்கிறேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பா. நீங்கள் மன்னிப்பு விதைத்தால் தேவ எதா இருப்பீங்க, மன்னிப்பை. கலத்து 6:7 நினைக்கிறேன், 6:7, ஆமா, கலத்து 6:7 அது போட்டிருக்கோம். மோசம் போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அப்போ நீங்கள் தேவன் உங்க நன்மையை அறுக்க விரும்புறாருன்னா நீங்க நன்மையை விதைக்கணும். நீங்க தேவனுடைய ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே தேவ மன்னிங்க ஜெபம் பண்றீங்க. தேவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்க மன்னிப்பை விதைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க மத்தவங்க நேசிச்சிருக்கணும். நீங்க இப்ப ஆண்டு சத்துருவாயிட்டீங்க, ஏதோ தப்புட்டீங்க, தேவனுக்கு கோபம் வருது. ஆனா அதே சமயத்தை நீங்கள் யாருக்கோ இதே மாதிரி மன்னித்திருந்தால் அதை தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரையுமே மன்னியுங்கள். என்ன பண்ணுமா, எல்லாருமே என்ன பண்ணும், மன்னிக்கணும். மன்னிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ எனக்கு செவி கொடுங்கள், உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன பண்ணமா, சத்துருக்களை சிநேகியுங்கள். 2வது பாத்தீங்கன்னா அப்புறம் போட்டிருக்கு, உங்க பகைக்கிறவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள். எப்படி பாஸ்டர் முடியும்? நல்ல விஷயமா சொல்லுங்கண்ணா, முடியாத விஷயமா சொல்றீங்க, என்ன பண்றது நானு? கடினம்தான், ஆனாலும் நமக்கு ஆண்டு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன் கேட்டீங்கன்னா, நீங்கள் அந்த உங்களுக்கு பகைக்கிறவர்கள், நீங்க ஒருவேளை சில விஷயங்களை பகைத்தால், தேவனுக்கு விரோதமான காரியம் செய்தால், தேவன் நீங்கள் மன்னிக்கதை வைத்து நீங்க எந்த என்ன அளக்கிறீங்களோ அந்த உங்களுக்கு அளக்கப்படும். ஆமென். நீங்க ஒருத்தங்களுக்கு திரும்பி பண்றீங்கன்னா அதை வைத்தே உங்களுக்கு ஆண்டு திரும்பி பண்ணுவாராம். இதுதான் தேவனுடைய ரூல்ஸ். ஆமென். நீ எந்த அளவுனாலும் அவனை அளக்கிறீங்களோ, நீங்க எப்படி மன்னிக்கிறீங்களோ அதை வைத்துதான் உங்க ரிசல்ட். யார் எழுதுறது? நீங்க தான் எழுதுறீங்க. நீங்கள் பாவம் செய்து உங்களை மன்னிக்க வேண்டும் என்றால், யாரோ உங்களுக்கு பாவம் செய்திருந்தால், யாரோ உங்களுக்கு செய்திருந்தால், நீங்க அவங்களுக்கு மன்னிக்கும் போது அதை பார்த்து உங்க பரமபிதா உங்க தப்புதங்களை மன்னிப்பார். ஆமென். பிற தப்புதங்களை மன்னிப்பது மன்னித்தால் உங்க தப்புதங்களை தேவன் மன்னிக்கிறார். அப்போ உங்களுடைய நியாய தீர்ப்பை யார் எழுதுறது? நீங்க தான் எழுதுறீங்க. ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே மன்னிங்க, மன்னிங்க ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், நீ அவனை மன்னி. அப்ப உங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் என்றால் மன்னிப்பு விதைக்க வேண்டும். ஆமென். தேவனை நேசிக்க வேண்டும் என்றால் நேசிப்பு விதைக்க வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய தலைவிதியை நீங்களே உங்களுக்கு என்ன பண்றீங்க, பார்க்க சொல்ல, உங்க தலைவிதிய நீங்க தான் எழுதுறீங்க. உங்களுக்கு வர வேண்டியதை நீங்க தான் எழுதுறீங்க. அல்லையா? ஆமான் தனக்கு வேண்டிய தூக்குமாறு தானே செஞ்சுக்கிட்டான். அல்லையா? மொர்தெகாய் தனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தானே செஞ்சுக்கிட்டான். ராஜாவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த மொர்தெகாயை என்ன பண்ணாரு, அவன் காப்பாற்றப்பட்டான். அழிக்க வேண்டும் என்று நினைத்த ஆமான் அவன் நாட்டின அதே என்ன பண்ணா, இறந்து போயிட்டான். அப்ப நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. ஆமென். உலகமே கட்டதுங்க, உலகமே மோசங்க, உலகமே. அப்போ நீங்கள் அது மாதிரி சூழ்நிலை வரும்போது அதே சொல்லுவாரு, அப்ப உலகமே மோசம்பா, உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காதுப்பா, உலகமே ரொம்ப மோசம்பா அப்படின்னு உங்களுக்கு அதே தான் எழுதப்படுது. அப்ப நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை நேசிங்க. அல்லேலூயா. அப்போ நேசிக்க 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 நீங்க எந்த அளவு நேசிக்கிறீங்களோ அந்த அளவு தேவன் நேசிக்கிறாரு. மனுஷனாம்பா, நான் மன்னிச்சிடறேன்பா பாப்பா. அவன் என்ன பண்ணான், ஏன் அப்படின்னா ஒருத்தன் 10,000 தாளந்து வாங்கியிருப்பான் ஒருத்தர்கிட்ட இருந்து, ஒருத்தன் 100 வெள்ளி காசு வாங்கியிருப்பான்.
10,000 தாளந்து வாங்கிட்டு ராஜா ஏன் 10,000 தாளந்து தரலன்னா, ஐயோ திராணி இல்ல, கட்ட முடியல, அப்படியே அழுது புலம்புறான். அந்த ராஜா பண்றாரு, மன்னிச்சு ஓகே போ அப்படின்ட்டார். போயிட்டு வரும்போது இவங்கிட்ட 100 வெள்ளிக்காசு வாங்கியிருப்பான். அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு குத்தி அப்படின்னு உன்னை கொண்டு போய் என்ன பண்ணான், வாதிக்கிறவனை கொண்டு போயிட்டான். இதை கேள்விப்பட்ட ராஜா, நான் உனக்கு 10,000 மன்னிச்சேனே, நீ ஒரு 100 வெள்ளிக்காசை மன்னித்திருக்கலாமே சொல்லி அவன் செய்த நியாயத்தின்படி அவனுக்கு வந்தது. இது ஆண்டவர் ஓமே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மன்னித்தால் நான் எவ்வளோன்னு மன்னித்திருக்கிறேன், அதனால நீங்க என்ன பண்ணாங்க, மன்னிங்க. அதே மாதிரி அந்த மனுஷன் 100 வெள்ளிக்காசை மன்னித்திருந்தால் இவனுக்கு என்ன பண்ற, ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். ஆனா இவன் மன்னிக்காம அது கேன்சல் ஆகி போயிடுச்சு. ஏன்னா இவன் மன்னிக்காதனால. அப்ப நான் மற்றவர்களை மன்னிக்காதனால நம்முடைய நன்மைகள், நம்முடைய மன்னிப்பு கேன்சல் ஆகும். இதான் சொல்றது. இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், மன்னிக்கணும். யாருக்காக? நான் சூப்பர், எதுக்காக? நமக்காக. மன்னிச்சு தொலைற, உனக்காக இல்லடா, எனக்காக, இந்த பாவி மனுஷனுக்காக நான் மன்னிக்கிறேன். ஐயா, நீ நல்லவனா இருக்குதா மன்னிக்கல, நான் நல்லவனா இருக்கணும், மாறணும். ஒருவேளை இங்கேயே பாவம் செஞ்சுட்டேனா, தப்பு பண்ணிட்டேனா, மீறிட்டேனா, ஆண்டவர் நீ மட்டும் அவனுக்கு செய்யலையே, மன்னிப்பை கொடுக்கலையே, நான் உனக்கு செய்யணும் கேள்வி கேட்கக்கூடாது. அதனால நான் என்ன பண்றேன், யாரை முன்னிட்டு, என்னை முன்னிட்டு, என்னுடைய வாழ்க்கையை முன்னிட்டு, என் எதிர்காலத்தை முன்னிட்டு நான் என்ன பண்றேன், உன்னை மன்னிச்சிரும், போ, இனி பார்க்காத, என் கண்ணில் சிக்காத, அப்படி மன்னிச்சு அமுச்சு விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அது செய்தால் உங்க பரமபிதா உங்களுக்கு அது செய்வாரு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம், யாரை நேசிக்கணும், யார் மன்னிக்கணும், யாரையும் எதிரியால குத்த வரா மன்னிச்சுற, லைசா என்ன பண்ண, வலி இல்லாம குத்து பார்க்கலாம், நான் மன்னிச்சு ஏசு நாமத்துல வலி இல்லாம குத்து அடிக்க வரா, அடி வலிலாம் ஆடுறா, மன்னிக்கிறேன்டா. ஒருவேளை இதை வச்சு ஆண்டவரை காப்பாத்தலாம். சகையை நிந்திக்கட்டும், கர்த்தர் பார்க்கிறாரு, அவன் நிந்திக்கிறதை பார்த்து கர்த்தர் என்ன பண்ண, விடுதலை செய்வார். அல்லேலூயா. அப்ப நம்மனும் அப்படியா மாறிடணும். ஒரு வலுத கடத்தை அரைந்தானே பண்ண அவனுக்கு காட்டு. ஏன் ஆண்டவரே, எனக்காக நான் என்னோட வாழ்க்கையை என்ன பண்றேன், அவனை மன்னிக்கிறேன். ஓகே, அப்ப நாம் மன்னிக்க வேண்டும். லூக்கா 6:28 பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சமா அப்படியே ஸ்ட்ராங் பண்ற ஆண்டவர், அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றாரு. லூக்கா 6:28 உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. உங்க சபிக்கிற என்ன பண்ணும், ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். போதும். அப்போ அடுத்து என்ன வேணும்னா, சரி இங்க நம்ம சத்ருவை என்ன பண்ணாமோ நேசிக்கணும். நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? சத்ரு நேசிப்பதற்காக கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, கையில தூக்கி, ஆண்டவரே சத்ருவை நேசிக்கிற ஆண்டவரே, அல்லேலூயா, எனக்கு அநியாயம் பண்றவங்களை நான் நேசிக்கிறேன், தக உதவி செய்யுங்கப்பா, தக எங்கெல்லாம் முடியாதான், ஆனால் எங்களை பலப்படுத்த ஆண்டவர், எல்லாம் முடியும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல ஆண்டவரா மன்னியாமையினால தக நான் போகக்கூடாது, தக எல்லாரும் நேசிக்க ஆண்டவரே. ஆண்டவரா பகையோடு நாங்கள் அடுத்த வருஷத்துல போகக்கூடாது ஆண்டவரே. எங்க பகை எல்லாத்தையும் என்னை விட்டு விட்டு நான் நேசிக்க உதவி செய்யுங்கப்பா. என் கூட பிறந்தவங்களை, எனக்கு அநியாயம் செஞ்சவங்களை, என் துரோகம் பண்ணவங்களுக்கு, எனக்கு ஆண்டவர் விரோதமாக பேசினவங்களை, ஆண்டவரே என் விரோதமாக காரியம் செய்தவங்களை எல்லாரையும் ஆண்டவர் அப்பா நேசிக்கிறப்பா, எல்லாரும் நேசிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்னு சொன்னீர் ஆண்டவரே. நான் நேசிப்பை விதைக்கிற ஆண்டவரே, நான் நேசிப்பு விதைக்கிற ஆண்டவரே. எல்லாரும் நேசிக்கிறேன், இல்ல சொல்ல ஆண்டவர், எல்லாரும் நேசிக்கிறப்பா, எல்லாரும் நேசிக்கிற ஆண்டவரே. நேசிக்காதவங்க யாருமே இல்ல ஆண்டவரே. இந்த புது வருஷத்துல போகும்போது எல்லாரையும் நேசிக்கிறேன், மனதார நேசிக்கிறேன், அன்பா நேசிக்கிறப்பா. ஒருவேளை அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும், அவங்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும் அவங்களை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அதை பார்த்த பரமபிதா என்னுடைய பாவத்தை மன்னிப்பீராக. அதை பார்த்து தேவன் தகப்பன் எனக்கு அளப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகவனை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இப்ப ரெண்டாவது என்ன பண்ணிட்டோம், கண்டத்தை தாண்டிட்டோம் இல்லைங்களா? சிலது கட்டமா இருக்குது, சில கண்டமா இருக்குது. ரெண்டாவது கண்டத்தை தாண்டிட்டு மூணாவது கண்டத்துக்குள்ள என்ன பண்றோம், பிரவேசிக்கிறோம். மூணாவது கண்டத்தை வாசிக்கலாமா? உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவன், இல்ல 28 தான், அது கண்ணம் தாண்டல இன்னும். உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதியுங்கள். அதுக்கப்புறம்
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் ஆமே, பண்ணுங்கள். 2 செய்யணும். ஒண்ணு, உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதியுங்கள். ஏனென்றால் நீங்க ஒரு சாபமான வார்த்தையை நீங்க பேசிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை சாபமாக வேண்டும் என்றால் உங்க வாயில் இருந்து சாபமான வார்த்தை வர வேண்டும். உங்க வாழ்க்கையை சாபத்துக்குள்ளாக மாற்ற வேண்டும் என்றால் உங்க வாயிலிருந்து சாபமான வார்த்தை வராமல் யாரும் உங்களை சாபத்துக்குள்ளாக மாற்ற முடியாது. பக்கத்தை சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை சாபமாக்கணும்னா உங்க வாயில் தான் வரணும். மற்றவங்க சாபம் விட்டாங்க, நல்லா இருப்பியாடா, நீ நல்லா இருப்பியா, அழிஞ்சு போயிடுவே, அது போயிடுவே, அதெல்லாம் இல்லை. தேவனை காப்பாத்துவார். எப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்னா, உங்க வாயினாலே சாபத்தை பேசிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நேரிடும். அப்போ வாழ்க்கையில பிரச்சனைக்கு முக்கிய மூல காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ஆமீன். மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழே இருக்கிறது. அதை விரும்புற கனி என்ன பண்ணுவான்? புசிப்பான். நீதிமொழி 18:21 படிக்க வேணாம். ஓகே. மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்துக்குள்ள இருக்கிறது. அதை விரும்புகிறவன் அதனுடைய கனியை புசிக்கிறான். அப்போ பிசாசு உங்க வாழ்க்கையில சாபத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் யாரையாவது சபிக்கணும். நீ நல்லா இருக்க மாட்ட, நீ விளங்க மாட்ட, நல்லா இருக்க மாட்ட, அழிஞ்சு போவேன்னு வார்த்தை வாயில் வருதுன்னா அந்த வார்த்தை மூலமாக பிசாசு உங்களை நாசம் பண்ண பார்ப்பான். அதனால சாபமான வார்த்தைகளை உங்க வாயில வருவதற்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தூண்டி விடுவான். நீங்க பேச வைப்பதுக்கு யார் தூண்டுவான்? வேற எங்கேயும் போவானா? பக்கத்துல இருக்க பாத்தீங்களா, அவங்கதான். அவங்கதான் என்ன பண்ணுவாங்களா, வாயில் அப்படியே கலரி விடுவாங்க. நல்லதான் பாஸ்டர் வந்தேன், ஆனா பக்கத்துல வந்து சொன்னா அதுல இருந்து அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே என்ன பண்ண பேச ஆரம்பிச்சிட்டேன். அவன் தூண்டி விடல, அவனை தூண்டி வந்து விட்டுருக்கிறான். அந்த தூண்டி விட்டதால என்ன பண்றான், நீங்க தூண்டப்பட்டுட்டீங்க. நீங்க தூண்டப்பட்டதால உங்க வாழ்க்கை போயிடுச்சு. இப்போ நல்லதா இருப்பீங்க, கணவன் நேசிக்கிறீங்களே, கணவன் ஏதோ பிரச்சனை டெஸ்ட் வந்துரு, ஏய் வந்துட்டு உனக்கு எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணும் அதுல இருந்து பிடிச்சதா உனக்கு அப்படின்றோன்னே, நான் போய் என்ன பண்ணேன், இவ்வளவு சொல்லிட்டியா, இவ்வளோ இந்த வீட்டுக்கு உழைச்சி வச்சு ஓடா போயிட்டேன், இது வீட்டுக்கு எவ்வளோ பண்ணிட்டேன், நன்றி இருக்குதா, கொஞ்சமாவது உனக்கு இது இருக்குதா, மனசு இருக்குதா, இந்த கல் நெஞ்சக்காரா, நான் சாக போறேன். இது போதும் பிசாசுக்கு சாக. அவன் சொல்லுவான், ஆமா நீ பாரு கூட பிசாசு பேசுவான், அதுக்காக அவன் விட்டுருவான், முடிஞ்சிச்சு விஷயம், சாக போறேன்னு பிடிச்சிப்பான். பிடிச்சிட்டு பாத்தியா நீ எவ்வளவு நேசிக்கிற புருஷனை, என்னைக்காவது ஒரு பூ வாங்கி கொடுத்துருக்கானா, என்னைக்காவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கானா, அதை விடு, 4 வார்த்தை நல்லா இருக்கிறியாப்பா, எது வாங்கி தரனா, ஒரு 4 வாரம் அன்பா பேசிக்கிறியாப்பா, அன்பா பேசிக்கிறா, அன்பா பண்ணுக்கிறியா, இல்ல எதுவும் தர வேணாம். பிரச்சனை சமயத்துல நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், அவங்க இருக்கிறேன், நான் இருக்கிறவங்க பிரச்சனை வராது, நான் பாத்துக்கிறேன், நம்ம ஒன்னா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆறுதான வார்த்தை உன் புருஷனுக்கு வாயில் நினைக்க வந்திருக்குதா, உன் பொண்ணட்டு வாயில் நினைக்க வந்திருக்குதா? நீ நீ இல்லைனாதான் என்னது உன் அருமை புரியும். நீ இல்லைனாதான் அருமை. இது யார் சொல்றது? பிசாசு காதை சொல்லுவான். நீ இருந்தா அது அருமை தெரியாது. சத்து போயிட ஜாலியா, ஜாலி சத்து போவா சொல்லுவான், சத்து போயிட ஜாலி சத்து போயிட, நீ எதுக்கு? அப்பதான் புரியும். இப்படி சொல்லி 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 என்ன பண்ணுவாங்க, தற்கொலை நேரம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் அப்படிதான் ஆயிட்டு தற்கொலை தொங்குறாங்க, என்னை காப்பாத்துன்றாங்க. அப்புறம் கொண்டு போய் பிடிச்சி கொண்டு போய் நிப்பாட்டி வந்துனா தெரிலங்க, யாரோ என்ன பண்ண சொன்னாங்க, இந்த மாதிரி காது விழுந்தது, அப்படியே நானே போனேன், சேரை போட்டேன், என்ன அறியாமலே என்ன பண்ண கேட்டேன், நான் தொங்கிட்டேங்க. தொங்குனதுக்கு அப்புறம் தெரிஞ்ச, ஐயோ நான் தொங்குறேன்னு தூக்க என்ன தொங்குனதுக்கு அப்புறம் தெரியும், ஐயோ அது கத்துது, என்னையா தூக்குல போட்டாங்க, என்ன தூக்கு போயப்பா, யாரும் தூக்குல போடல, நீங்க தான் தொங்குற, வீடு உள்ளதான் பூட்டி இருக்க. ஆனா பிசா சொல்லி 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 என்ன பண்ணுவான், உங்களை அது மாதிரி செய்ய வைப்பான். அதுக்கப்புறம் காப்பாத்திட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க சொல்லிக்கிறாங்களாம், என் புருஷன் காசே கொடுக்க மாட்டாரு, நான் சொல்லினே இருந்தேன் அப்படின்னு. இப்படி நிறைய பார்க்கலாம். சரி பார்த்தீங்கன்னா இந்த முன்னெல்லாம் கெரசின்ல நிறைய ஊற்றி கொளுத்திப்பாங்க. இப்போ கெரசின் கிடைக்க மாட்டேது, கெரசின் தக்கலே இல்லை. இப்போ முதல்ல கெரசின் தக்கல் நிறைய இருக்கும், பார்த்து கெரசின் தானே கொளுத்துவேன், மொத்த கெரசினை கேன்சல் பண்றேன், இவனுக்கு எங்கேயும் கேன்சலே கிடையாது. அவங்க ஊத்திப்பாங்க, கொளுத்திக்க மாட்டாங்க. அவன் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, உடம்பு கொளுத்திக்கும் ஆட்டோமேட்டிக்காவே.
நான் சும்மா பயமுறுத்தாங்க பார்த்தேன், டக்கு உடம்பு கொளுத்துச்சுடுவாங்க. இதான் பிசாசு கிரியை. இதெல்லாம் ஊத்திருப்பாங்க, பயமுறுத்த ஊத்திருப்பான், ஆனா கொளுத்திருக்க மாட்டான். மொத்தம் இப்படி இருந்திருக்காது, டக்குன்னு பத்திக்கும். இதுனா இவங்க சொல்லி சொல்லி பிசாசு சொல்லி 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 என்னது செய்யற விஷயங்கள் எல்லாமே. அப்போ நாம் நேசிக்கணும். ஏன்னா நம்முடைய தப்பான வார்த்தைகளே, தப்பானதை நம்ம சொல்லிக்கிட்டே ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போனீங்கன்னா புதிய வருஷம் நமக்கு நல்லாவே இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவங்களை அவங்க என்ன பண்ணோம், ஆசீர்வதிக்குங்கள். உங்களை சபிக்க என்ன பண்ணோம், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆசீர்வதிச்சுட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இதை இப்பதான் தொல்லையா பண்ற ஆண்டவரே, இவன் மனது உதவி செய்யுங்க ஆண்டவரே, அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணுமா. அப்ப முதல்ல என்ன செய்யணும், நம்ம சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ரெண்டாவது நிந்திக்கிறவர்களுக்காக ஆமே நம்ம ஆஸ்வதிக்கலாமா. யாரும் ஆஸ்வதிக்க போறீங்க, இல்லை கைகள் உயர்த்தி. யாரெல்லாம் அவங்க சபிச்சாங்களோ, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ வாழவே மாட்ட அப்படி சொன்னாங்களோ, ஏசு நாம ஆஸ்வதிக்கிறான் ஆண்டவரே, அவன் ஆஸ்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆஸ்வதிக்கலாமா. ஆமே. கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே யாரெல்லாம் நீங்க சாப விட்டீங்களோ, யாருக்கெல்லாம் நீங்க இந்த மனுஷன் உயிராக்க வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொன்னீங்களோ, இவ இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை முன்னுக்கே வர முடியாது சொன்னீங்களோ, இந்த பிள்ளைங்க இருந்தாலே ஒரே தொல்லைன்னு சொன்னீங்களோ, இந்த ஓனை இருக்க வரைக்கும் ஆண்டவர் இந்த ஓனை எப்படியா காலி பண்ணுங்க ஆண்டவர், ஒரே பிரச்சனை ஆண்டவரே சொன்னீங்களோ, இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க நாத்தனாரு ஓரவத்தி இல்ல ஊர்ல இருக்க அண்ணன் தம்பி இவங்கள சாப விட்டீங்களோ, அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லா சாபத்தையும் கேன்சல் பண்ணுங்க ஏசு நாமத்தினால. எல்லாரும் ஆஸ்வதிக்கிறப்பா, எல்லாரும் ஆஸ்வதிக்கிற அவங்க எல்லாம் மனதிலும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க மேல எந்த ஒரு ஆண்டராப்பா கசப்பு இல்ல, எந்த ஒரு வெறுப்பு இல்ல ஆண்டவரே. நீங்க எனக்கு மன்னித்தது மாதிரி நான் அவர்களை மன்னிக்கிறப்பா சொல்லாமா. எல்லாம் டெலிவரிஸ் ஆக போகுது. லீஷாதா ராதா ராகா ராகா லாகா ராபாதரியா. நீ ஆஸ்வதிக்க இவ்வளவு நாள் உங்க இருதல இருந்து எல்லா கடினங்கள் எல்லாம் லேசாக போகிறது. உங்க இருத்துக்குள்ள எல்லா கடினங்கள் லேசாக போகிறது. லீஷாதா டாதா லாகா ராதா டாதா லாகா ராதா டாதா லாகா ராபா டாடா லாகா. எல்லாம் மன்னியாமின்ற பிசாசு வெளியேறுகிறது. எல்லா மன்னியாமின் பிசு வெளியேறுகிறது. எல்லா கசப்பின் பிசாசு வெளியேறுகிறது. எல்லா சண்டையின் பிசாசு வெளியேறுகிறது. எல்லா வைராக்கியத்தை பிசாசு வெளியேறுகிறது. லீஷாதா ராதா லாகா ராதா எல்லா சாப கட்டுகள் இயேசு நாமத்தில் மாறி போவதாக. ஜனங்களை விட்டு தகப்பனை இவர்கள் அளக்கிறாங்க ஆண்டவரே, நன்மையான விதைக்கிறாங்க, அப்படியே அளக்க உதவி செய்வீராக ஆண்டவங்களை ஜெபிக்கிறோம். அவெல்லாம் மனதிலும் உதவி செய்வீராகப்பா. மனதிலும் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி. அவங்க எல்லாரையும் மன்னிப்பதற்காக கொடாட கொடி சோத்திரம் ஆண்டவரே. மனதார ஆண்டவரை மன்னிக்கிறேன். அவங்க ஆண்டவரப்பா ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்களுக்கு ஜெபம் பண்ற ஆண்டவரே, தினந்தோறும் உங்களை சபித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களை மன்னித்து அவர் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள். யாரெல்லாம் சபித்தார்களோ, யாரெல்லாம் நீ நல்லா இருக்க கூடாது நினைச்சாங்களோ, அவர்கள் வாயிலிருந்து நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்பப்பா அவங்களே சொல்ற அளவுக்கு தேவன் மாற்றுவார். நீ அவளுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா, அவங்களுக்காக அவர்களுக்கு மன்னித்து ஜெபம் பண்ணீங்கன்னா, அவர்கள் உங்களுக்கு நன்மைகளாக மாறி அவர்கிட்ட இருந்தே உங்க நன்மையை கடந்து வரும். எதிரியா பார்க்க வரைக்கும் அவங்க எதிரியாவே இருப்பான். நீ அவன் நேசிக்க ஆரம்பிச்சு அவனை சகோதரியா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்க நல்லவரா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்க உங்களுக்கு நல்லவர்களாக இருப்பாங்க. எப்படி பார்க்கறீங்களோ அப்படியா உங்க வாழ்க்கையில அது செயல்படும். ஆண்டவரே நேசிக்கிறேன், அவன் நண்பர்களாக பார்க்கிற ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாம ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது கண்டத்தை தாண்டிட்டோம். இப்ப நாலாவது கண்டத்துக்கு வந்துக்கிறோம். நாலாவது கண்டம் எடுத்துக்கலாமா? லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள். உங்கள் பிதா இரக்கமுள்ளவா இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். மத்தேயு 5:7. படிங்க, தப்பான தைரியம் படிங்க பச்சல. இரக்கமுள்ளவர்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். உங்களுக்கு இரக்கம் வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? இரக்கம் காட்டணும். ஹல்லேலூயா. இரக்க வேண்டும் என்ற என்ன பண்ணணும்? இரக்கத்தை. ஆமீன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கத்தை பெறுவார்கள். அதான் இங்க லூக்கா 6:34 அதான் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்?
ஆக உங்க பிதா இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவரா இருங்க. ஆண் இரக்கமுள்ளவர் இருக்காருப்பா, அதே மாதிரி நீங்களும் இரக்கமுள்ள இருந்து இரக்கமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப நீங்கள் உங்களுக்கு தேவன் இறங்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவங்களுக்கு இறங்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் மற்றவங்களுக்கு இறங்கினால் தேவன் உங்களுக்கு இறங்குவார். ஆமென். இறங்குறீங்களா? என்னப்பா ரொம்ப இறங்கி கீழே உட்காந்துறாங்க, இறங்கி 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 போய் நான் மற்றவங்களுக்கு இறங்க வேண்டும். இரக்கம் என்று நம்ம குணாதிசயமே மாற இறங்கணும். இரக்கம் நமக்கு உள்ள என்ன பண்ண கலக்க வேண்டும். ஆமென். இறங்கணும். அதாவது ஒருத்தகிட்ட நீ கடலூட்டு இரக்கம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் மனிதர்களுக்கு இறங்க வேண்டும். நீங்கள் மனிதத்தில் இறங்காமல் கடவுள் இரக்கத்தை பெறது ரொம்ப கஷ்டம். ஆமென். ஏன்னா எதை விதைக்கும் அதான் நீங்க அறுக்கிறீங்க. அது உங்களுக்கு ஆண்டு இரக்கம் பாராட்ட முடியாத தப்பு பண்ணிருக்கீங்க. இரக்கமே செய்யக்கூடாத வரைக்கும் நீங்க ஒண்ணு பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க யாரோ ஒருத்தர் இரக்கம் பண்ண முடியாத அளவுக்கு தப்பு பண்ணி உங்களுக்கு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தீர்கள் என்றால், அவர் இறங்குனீங்க என்றால், நீங்கள் இரக்கம் செய்ய முடியாத அளவுக்கு ஒன்று பண்ணியிருந்தா தேவன் இறங்கி உங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தேவன் இறங்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு, காயப்படுத்துறவங்களுக்கு, உதவி தேவைப்படுறவங்களுக்கு, மற்ற மனிதருக்கு நீங்க இறங்க வேண்டும். ஆமென். அடுத்து பாத்தீங்கன்னா யாக்கோபு 2:13 ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். அல்லேலூயா. திருப்பி படிக்கலாமா? இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கமே கிடைக்காத ஒரு என்ன பண்ணும் நியாய தீர்ப்பு உன் வாழ்க்கையில கிடைக்குமா? யாருக்கு இரக்கம்? ஏன் சொல்றேன்னா, நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு இரக்கத்தை தேவன் பாராட்டுவார். அதான் போட்டு. ஏனென்றா இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்க மேன்மை பாராட்டும். ஆமென். அப்போ உங்களுக்கு நியாயம் தீர்க்கணும். இப்போ ஏதோ பண்ணிட்டீங்க, ஏதோ தப்பு பண்ணீங்க, நியாயம் தீர்க்கணும். ஆனா ஆண்டு பாப்பார், இவன் ஏற்கனவே மன்னிச்சு இறங்கி இருக்கானே, இவன் தப்பு பண்ணவனுக்கு இறங்கி இருக்கானே, ஓகே ரைட் இவன் மன்னிச்சிடலாம் அப்படின்னு மன்னிப்பாராம். நியாயத்திற்கு முன்னாடி இறக்க மேன்மை பாராட்டுமா. அவன் சொல்ற நீ ஆண்டு நீ செஞ்சதுக்கு ஆண்டு வரலான்னு பார்க்கும்போது ஆண்டு நீங்க செய்ய நியாயத்து நீங்க இறக்க நிக்குமா, சொல்லுமா இவன் இறங்கி இருக்கான் ஆண்டவரே, இவன் மன்னிச்சிடலாமா அப்படின்னு நான் இறக்க கேட்குமா. ஆனா அப்படியா, ஓகே ரைட் மன்னிச்சிடலாமே, மன்னிச்சிட்டு வரான். எப்போது? நீங்கள் இறங்கும் போது. ஆண்டவரே ரொம்ப கஷ்டப்படுறப்பா, கையில காசே இல்லை, ரொம்ப இதா இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஆண்டவரே பார்த்துட்டு பாரு என்ன பண்ணலாமா அப்படின்னு. அப்போ சொல்லினே இருக்கும்போது ஏற்கனவே நீங்க இறக்கம் பாரு நிக்குமா, நின்றுட்டு இவ்வளோ பண்ணிருக்கான். அது ஏழைகள்லாம் நிற்பாங்களாம், அது இவங்ககிட்ட வாங்கணும் நிற்பாங்களாம். இவ்வளோ பண்ணிருக்காங்க, இவ்வளோ செஞ்சிருக்காங்க, இவ்வளோ பண்ணிருக்காங்க, இவனு பண்ணலாம் இறங்கலாம் ஆண்டவரே. நீங்க ஏற்கனவே பண்ண இறக்கம் உங்களுக்கு நியாயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணும் மேன்மை பாராட்டுமா. பண்ணலாம் சொல்லுமா. ஆண்டு பாப்பாரு, பார்த்துட்டு ஓகே படிலான்னு. என்ன பிரச்சனைனா நமக்கு யாரும் சொல்றதே இல்லை. அப்படி ஆண்டு பாப்பாராம், யாரும் இருக்காங்களாப்பா? யாருமே ஆண்டவர் யாருமே இல்லை. இவன் மன்னிக்கலாம் பாக்குற, ஆனா இவன் யாரும் மன்னிக்கலையே. புரியுதா உங்களுக்கு? ஆண்டு உங்களுக்கு மன்னிக்க நினைச்சால் கூட ஆண்டு சுத்தி பாக்குறான், என்னைக்கு யாருக்கா மன்னிச்சுக்கிறானா, யாருக்கு இறக்கம் பாராட்டு இருக்கானா, என்னைக்கே இறங்கி இருக்கானா, என்னைக்காவது இவனுக்கு அநியாயம் பண்ணவங்க இறங்கி இருக்கானா ஆண்டு பாக்குறாராம். அது பார்க்க யாருமே இல்லையா. ஆண்டவர் ஒரு வழியே இல்லப்பா, உனக்கு காப்பாத்துறதுக்கு ஒரு வழியே இல்லை. நீ இறக்கம் பாராட்டு இருக்கலாம்ல, உனக்கு இறக்கம் பாராட்டு இருப்பேனே. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இறக்கம் காண்பீங்கள். யாருக்கு? எல்லாரும் இறங்க காண்பீங்கள். ஆமென். இறங்குங்க, இறங்கி என்ன பண்ணுங்க, கொடுங்க, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இறங்கி ஓகே தப்பா இறங்கி ஓகே ரைட் பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு அந்த இறக்க குணம் நமக்கு இருக்கணும். என்ன குணம் இருக்கணும்? அரக்க குணம் இல்லை. என்ன குணம்? சின்ன வார்த்தை தான். இறக்க குணம் இருக்கணும், அரக்க குணம் இருக்கக்கூடாது. இறக்க குணம் இருக்காப்பா? கேளு பார்க்க, இறக்க குணம் இருக்காப்பா? இருக்கா? என்ன ரெண்டு பேரும் இருக்கா கேட்டா யாரும் சொல்லுங்க, பதில் இருக்கா இல்லையான்னு சொல்லுவா. இருக்கா 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 எப்பா இருக்கா இல்லையான்னு பதில் சொல்லுவாடா. இருக்கா 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 இருக்காரே விடுது. இருக்குது இருக்குது இல்லையா? இருக்கா? திரும்பி இருக்கா? இல்ல
என்னக்கா எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கா? அப்போ என்ன பண்ணும்? இறங்கணும். என்ன சலமனையா இருக்கா? ரொம்ப இறங்கி போயிட்டாங்க, இதுக்கு இறங்க ரொம்ப கஷ்டம், அது தர டிக்கெட் தான் அப்படின்றீங்களா? அப்போ நமக்கு இரக்கம், நமக்கு மேன்மை பாராட்டம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவன் இறங்குற சமயம், இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது நீங்க யாருக்காவது இரக்கம் பாட்டியிருந்தனா அது உங்க நியாய தீர்ப்பை கொடுக்காமல், உங்களை தேவன் தண்டிக்காம நீங்கள் செய்து என்ன பண்ணும்? அதான் புலவர் பாடியிருப்பார், தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்துல. இது பைபிள் தான், வசத்தாடி மாத்தி அவ்வளவுதான். தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்துல காக்கும். யார் பாண்டது? தெரிஞ்சு கண்ணதாசன் நினைக்கிறேன். ஏன்னா பைபிள் படிக்கிறார், பைபிள் காவியம் எழுதுகிறார், பைபிள் காவியம் அவர் எழுதுகிறார், பைபிள எழுதுகிறார், கண்ணதாசன் எழுதுகிறார். நிறைய பாட்டுகள் பாத்தீங்கன்னா பைபிள் அடிப்படையில் இருக்கும். உலகம் பிறந்து எதுக்காக? ஓடும் நதிகள் எதுக்காக? தோழா எனக்காக, நமக்காக இல்லையா? ஆண்ட படைத்தெல்லாம் எதுக்காக? நமக்காக தான். அப்போ இரக்க மேன்மை பாராட்டும் கர்த்தர் நமக்கு ஆசை. இதுதான் அங்க மத்தேயு 18 பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன சம்பவம் இருக்கும். 1000 வெள்ளிக்காசு என்ன பண்ணிருப்பாங்க? 10,000 வெள்ளிக்காசு, 10,000 தங்க காசே என்ன பண்ணி மன்னிச்சிருப்பாங்க. இவர் 100 வெள்ளிக்காசு தான், அதாவது 10 தங்க காசு ஈக்குவல் டு 100 வெள்ளிக்காசு வச்சுக்கலாம். ஆனா இவருக்கு மன்னிச்சது 1000 இல்ல, 10,000 தாளந்து. ஒரு தாளந்துனா தங்கம், 10,000 தங்கம், 10,000 கிலோ வச்சுங்களேன், 10,000 கிலோ மன்னிச்சுட்டாரா ராஜா. இவன் 100 கிலோ வெள்ளி மன்னிக்கிறதுக்கு இவன் முடியல. நீ மன்னிக்காதனால நானும் மன்னிக்க மாட்டேன். ஒரு நீ மன்னித்திருந்தா உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கும். அப்போ நியாய தீர்ப்பு காரணம் என்னன்னா மன்னியாமை. இவன் மன்னிக்காததான். இவ்வளவு இறக்கம் பாயிட்டு இருக்காரு, நீ மன்னித்திருக்கலாமே. அப்ப மன்னிக்காதனால் நிறைய ஜனங்கள் நியாய தீர்க்கப்படுகிறார்கள். ஏன்னா அவனவன் தான் வெற்றின குழியில தானே விழுவான். மன்னிப்பு என்று குழியை வெட்டினா மன்னிப்புல விழுந்துருவீங்க, இல்ல மோசம் போக்குற குழினா மோசமா விழுந்துருவீங்க. எதை நீங்க வெட்டுறீங்களோ அதுல விழுவீங்க. அதனால சொல்ற, நீ என்ன பண்ணுங்க? மன்னிப்பை விதையுங்கள். அல்லேலூயா. என்ன பண்ண? மன்னிப்பை விதையுங்கள். அடுத்து என்ன பண்ணோம்? இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். என்ன பண்ணோம்? இரக்கம் உள்ளவர்களாய். அதான் பார்த்தோம்ல. ஆகையால் இரக்கம் உள்ளவராய் இருங்கள். இருப்பீங்களா? ஜெபம் பண்ணலாமா? இரக்கத்துக்கு ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஜெபம், ஆண்டவரே இறங்கும் இறங்கும் ஜெபம் பண்ண விட்டுவிட்டு, ஆண்டவரே நான் இறங்குறேன் ஆண்டவரே. இப்ப ஜெபம் எப்படிதான் இருக்கும்? ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்குன்றோம். ஆண்டு சொல்ல, நீ இறங்கு முதல்ல, நீ இறங்கு, நான் இறங்குறேன். நீ இறங்காம இருந்தா எப்படி இறங்குவேன்? நீ இறக்கம் பாராட்டு. எதிர்பார்க்கறல, அது செய்யணும்ல. எதிர்பார்க்கற செய்யணும். அப்ப நீ எதிர்பார்க்க, இதெல்லாம் எதிர்பார்க்கற. ஏன்னா நீ யார்? என்னுடைய பிள்ளை. இதெல்லாம் வாழ்க்கையில் இறக்க வரணும் எதிர்பார்க்கிற, மன்னிப்பு வரணும் எதிர்பார்க்கிற. மற்றவங்களுக்கு என்ன பண்ணுது? இறங்கி போகணும்னு என்ன பண்ற? எதிர்பார்க்கிற. சத்து நேசிக்கணும்னு எதிர்பார்க்க. இதெல்லாம் என்னுடைய குணாதிசயத்தை தேவன் கூட எதிர்பார்க்கிறாரு. ஏனென்றால் நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். இறங்கி என்ன பண்ண? கடன் கொடுக்கிறானா? இரக்கம், இறக்கம் நமக்கு வேணும். ஆமென். ஜெபம் பண்ண, கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே இறங்க உதவி செய்திருக்க நன்றி. இரக்க குணம் தாங்க ஆண்டவரே. இரக்கத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தினால. இறங்காதபடிக்கு இருதயம் கடினம் எல்லாம் இயேசு நாம் உடைக்கப்படுவதாக. இல்ல சொல்லாம, ஆண்டவரே இரக்கத்தை தாங்கப்பா, இரக்கத்தை தாங்க ஆண்டவரே. தகப்பனே அப்பா, நியாய தீர்ப்பு முன்பாக இரக்க மேன்மை பாராட்டுமே ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரக்கத்தை தாங்கப்பா, உம்முடைய மன உருக்கத்தை தாங்க ஆண்டவரே, உம்முடைய மன உருக்கத்தை தாங்க ஆண்டவரே. பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவராய் இருப்போம். ஹல்லேலூயா. கொடுப்போம். எனக்கே இல்லையே, நீ கொடுங்க, கர்த்தர் கொடுப்பார். தேவன் சொன்னீங்கன்னா செய்யுங்க. இல்ல எனக்கே ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, இறங்குங்க இறங்குங்க. வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாய் பிசுதனம் பண்ணி வறுமை அடைவார் உண்டு. இறங்கு. ஆண்டவர் உங்க குணத்தை மாத்தாதீங்க, மற்றவர்களை பார்த்து குணத்தை மாத்தாதீங்க, இறக்க குணமாயிருங்க. ஸ்ரீதலா கராதாடாதாலி. அநேகர் மற்றவர்கள் இறங்காததை பார்த்து நீங்க இறக்க குணம் உள்ளவர்களாக நீங்க உங்க குணத்தை மாத்திருக்கீங்க. அதுல இறங்கு. உண்மையாவே உங்களுக்கு இறக்க குணம் இருக்குது, உண்மையாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எல்லாம் இருக்குது. ஆனா மற்றவருடைய பார்த்து இறக்கத்தை விட்டுட்டீங்க, அது நல்லது கிடையாது. நீங்க இறங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார், கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார்.
Hallelujah. Risha da ra da ra da la ka ra da 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 la ka ra ba da riya 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 ka la sha da riya. Lisha ra da namu da ra da riya ka ra ba da riya. தகப்பனே ஒப்பு கொடுக்கிறாண்டவரப்பா, இரக்கத்தை எனக்கு தருவதற்காக நன்றி. இரக்கத்தை மணிமுடியா எங்கள் தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. இப்போ 3வது கண்டத்தை 4வது கண்டத்தை தாண்டிட்டோம். 5வது கண்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். 6:37 லூக்கா. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்காதபடிக்கு தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஹalleluya. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவீர்கள். இதெல்லாம் ஆண்டவரே நேரடியாக, இயேசு கிறிஸ்து நேரடியாக சொன்ன அவருடைய வார்த்தைகள். இது மற்ற வார்த்தை இல்லை. ரொம்ப மற்ற பார்த்தீங்கன்னா பவுல் சொன்னாரு, யாக்கோபு சொன்னாரு, அதை விட இயேசு நேரடியாக சொல்ற வார்த்தைக்கு ரொம்ப பவர் அதிகம். இல்லையா? அதிகமா என்ன சூரியா? அழகதான் இருக்கிற, ரொம்ப பவர் அதிகம். அப்போ என்னன்னா சொல்றாரு, மற்றவர்களே குற்றவாளி என்று நீங்க தீர்க்காதிருங்கள். நீங்க மற்றவர் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவன் இப்படிப்பட்டவன், இப்படி பண்ணிட்டான், அது செஞ்சிட்டான், இது பண்ணிட்டான், அது செஞ்சிட்டான் அப்படின்னு மற்றவங்களே குற்றவாளின்னு தீர்க்க பண்ணாதீங்க. நியாயம் தீர்க்கிற இடத்துல நீங்க இல்ல. தேவனே நியாயாதிபதி, அவர் நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் நீங்க தீர்த்துட்டீங்கன்னா உங்க தீர்ப்பு, நீங்கள் ஒருவேளை அந்த தவறை ஃபியூச்சர்ல எப்பமாவது நீங்கள் பண்ணும் போது நீங்கள் பண்ண அதே நியாய தீர்ப்பு உங்களுக்கு வரும். சூழ்நிலை அப்படியாக மாறும். ஹalleluya. சில விஷயங்கள்ல சூழ்நிலை அப்படியே மாறும். நீங்க யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. முக்கியமான விஷயம் சொல்றேன். எங்கெல்லாம் நீங்க ஒருத்தர் நியாயம் தீர்த்தீங்களோ அந்த காரியம் ஃபியூச்சர்ல உங்க வாழ்க்கை வருவதற்கு 99% வாய்ப்பு இருக்குது. நீங்க யாரும் நியாயத்தை திருப்பீங்கல்ல, ஒரு தப்பு இருப்பான், நியாயத்தை திருப்பீங்க. அந்த தப்பு உங்க வாழ்க்கையில வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வீட்டுல யோசிச்சு பாருங்க. நீங்க யாரோ நியாயத்தை திருப்பீங்க, யாரோ ஒருத்தருங்கள. எக்ஸாம்பிளுக்கு சில விஷயங்கள் பொய் சொல்லாத அப்படின்னு இருப்பேன். என்ன அம்மா கிட்ட போய் சொல்ற அப்படின்னு எப்படி இருப்போம். அண்ணன் சொல்லிருப்பான் வச்சுக்கிறேன், அம்மா அம்மாட்ட போய் பொய் சொல்லாத, அம்மா பொய் பேசுறான் பாருமா, என்னடா இப்படி பண்ற, நியாயம் திருப்பீங்க அவன்கிட்ட. ஆனா சில நாட்கள் பொறுத்து நீங்களே உங்க அம்மா கிட்ட பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஒன்று வரும். அப்பொழுது அதே தம்பி உங்களை நியாயம் தீர்ப்பான், அது உங்களுக்கு நேரிடும். அப்போ நீ குத்தப்படுவீங்க, அப்போ நீ குற்றவாளி ஆயிடுவீங்க. ஏன்றால் அப்போ நீங்க உங்க அண்ணுக்கு தம்பிக்கு மன்னிச்சிருந்தா, அட்வைஸ் பண்ணிட்டு அம்மாட்ட பேசாத உரா அப்படி காட்டி கொடுக்காம இருந்தா, நீ உங்களுக்கு சூழ்நிலை வரும்போது நீங்களும் காப்பாற்றப்படுவீங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. அல்லேலூயா. பேக்ல ஃப்ரண்ட்ல வாங்கப்பா, எல்லாரும் ஃப்ரண்ட்ல உட்காந்து வந்தே லேட்டு, இதுல உட்காந்து குழந்தை கொஞ்சம் இருந்தீங்க எல்லாரும். முன்னாடி வா, முன்னாடி வா. அல்லேலூயா. ஓகே. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க யாரை நியாயம் தீர்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த சேம் சிச்சுவேஷன், அந்த சேம் சூழ்நிலை, அந்த சேம் உங்க வாழ்க்கையிலையும் வருது. ஆமென். அப்போ நீங்க அந்த டைம்ல நீங்க மன்னித்திருந்தீங்கன்னா இந்த சமயத்துல தேவனுக்கு மன்னிக்கிறாராம். இதான் பைபிள் போட்டிருக்கு. எதுவும் எடுத்துங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாரையோ செஞ்சு அதே தவறுகள் உங்க வாழ்க்கை. அதனால நான் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, யாரையுமே குற்றவாளியை தீர்க்காதிருங்கள். அல்லேலூயா. சூழ்நிலை மாறும். அந்த சூழ்நிலை எதனை அப்போ உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நியாயம் தீர்ப்ப வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நியாயம் தீர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை படிக்கலாம். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளா இருக்கும்படி தீர்க்காதீங்கப்பா.
அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணுங்கள், நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நாம் மன்னிக்கணும், விடுதலை செய்யணும், நியாயம் செய்யக்கூடாது, என்ன பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படி செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் பண்ணுவாங்கல்ல, வாழ்க்கை என்பது சக்கரம், அதே சக்கரம் திருப்பி உங்க ரிவர்ஸுக்கு வரும். அப்போது நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கு என்ன பண்ணும், உதவி செய்யும். இப்படிதான் அமையுமே, இப்படிதான் வாழ்க்கையில அமையும். அதனால உங்களுக்கு ஒரு நியாயத்திருக்க சூழ்நிலை வரும்போது நீங்க நியாயத்திருக்காம மன்னிங்க. அப்போ உங்களுக்கு சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு வந்து மன்னிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அது சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது சூழ்நிலை வரும்போது உங்களை விடுதலை பண்ணுவாங்க. உங்களுக்கு அது சூழ்நிலை வரும்போது உங்களை காப்பாத்துவாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நன்மை செய்யுங்கள். இப்போ அலெக்சாண்டர் ஃபிளெமிங் நினைக்கிறேன், இங்கிலாந்துல அவரு பெரிய ஒரு பெரிய ஒரு முதலமைச்சர் மாதிரி ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணாருன்னா, ஒரு பையன் கீழே விழுந்து தண்ணில விழுந்துருவான். அந்த வீழ்ந்த அந்த குழந்தைய காப்பாத்துருவாரு. சரிங்களா? காப்பாத்திட்டு கொண்டு போய் வீட்டுல சேர்த்துப்பாங்க. வீட்டுல சேர்த்த உடனே அவங்க என்ன பண்ண பாராட்டுவாங்க, பரவாயில்லப்பா அப்படின்னு அவங்க பாராட்டுவாங்க. வீழ்ந்த குழந்தைய பாராட்டிட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த வீட்டுல ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை, இது வீழ்ந்தோட அப்பா பெரிய பணக்காரர், அவர் வந்து இங்கிலாந்துடைய பிரசிடண்டா வந்தார். ஃபியூச்சர்ல பேர் ஞாபகம் இல்லை, 2ஆம் யுகத்துல அவர் இங்கிலாந்துடைய பிரசிடண்டா இருந்தார். அவரு தான் என்ன பண்ண, அவங்க பையனை கீழே விழுந்துட்டான், அது தண்ணில விழுந்துட்டான். வேற ஒரு அப்பா வந்து இந்த பையனை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அங்க ஏழை பையனும் அந்த வீட்டுல இருக்கும்போது, இது யாரு, என் பையன் அப்படின்னு சொன்ன. அப்படியா சொல்லிட்டு இவர் வந்து அந்த பெரிய பணக்காரர் வந்து, உங்க பையனை படிக்க வைக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு. படிப்பு காசு இல்லை, இவர் காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை படிக்க வச்சாங்க. அவர் காலேஜ் முடிச்சு அப்படியே ஆயிட்டு என்ன, நான் உங்களுக்கு அப்புறம் வந்து பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆயிட்டான். சயின்டிஸ்ட் ஆன பிறகு இந்த பணக்காரனுக்கு ஒரு வியாதி வந்துச்சு, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போது அவர் கண்டுபிடிச்ச அந்த மருந்து தான், இவர் பென்சில் தான் இவருக்கு போட்டு காப்பாத்துறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த நடந்து. ஒருவேளை எங்க அப்பா தண்ணில விழுந்தவனை காப்பாத்தல அப்படின்னா, இவனுடைய பையன் பெருசாகும் போது அது வியாதியை மறிச்சிருப்பான். அந்த சயின்டிஸ்ட் பேர் தான் அலெக்சாண்டர் ஃபிளெமிங். அல்லேலூயா. அப்போ இவன் தன்னுடைய அந்த பிள்ளைக்கு இரக்கம் பாராட்டினால இவன் பிள்ளைக்கு இரக்கம் கிடைத்தது. அல்லேலூயா. அவன் மட்டும் அவங்களை காப்பாத்தல அப்படின்னா, எவனுக்கு போட்டு நமக்கு என்ன வந்து அப்படி இருந்ததுன்னா இவன் பிள்ளை இறந்து போயிருக்கும். அப்ப நீங்கள் ஏதோ ஒரு நன்மை செய்யும் போது அது கால சுழற்சியில மீண்டும் உங்களுக்கா வந்து உங்க பிள்ளையும் வந்து காப்பாத்தும். அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்யும், உங்களுக்கு உதவி செய்யும். அதனால யாரையும் நியாயம் தீர்க்காம எல்லாரையும் மன்னித்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், மற்றவர்களே குற்றவாளி என்று தீர்க்க கூடாது. ஓகே, அப்ப என்னதான் செய்யணும் அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணா, அன்பை என்ன பண்ணுங்க, கொடுங்கள். என்ன கொடுக்கணுமா? அன்பை கொடுங்கள், இரக்கத்தை கொடுங்க, மன்னிப்பை கொடுங்க, செல்வத்தை கொடு. இதுதான் வந்த வார்த்தை எல்லாமே. மன்னிப்பை கொடுங்க, அன்பை கொடுங்க, இரக்கத்தை கொடுங்க, செல்வத்தை கொடுங்க, யாரையும் நியாயம் தீர்க்காம இருங்க. அல்லேலூயா. இது செய்யணும். அது மாத்திரம் இல்ல, கடைசியா முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, நன்றி உள்ளவர்களா இருங்கள். இது எல்லாத்துக்கும் சுடன கேட்டா முக்கியமான நன்றி உள்ளவர்களாய், தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருங்கள். அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. அதனால சொல்லுங்க பக்கத்துல, அப்படியே பார்த்து நீங்க பக்கத்துல சொல்லுங்க, தேவனுக்கு நன்றி உள்ளவராய். கடவுளுக்கு நல்லவனா இருப்பா, நன்றி உள்ளவனா இருப்பா. தேவன் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. கணவனுக்கு மனைவிக்கு மாத்திரம் இல்ல, கடவுளுக்கும் நன்றி உள்ளவராய் இருங்கள். ஆமென். நீங்க லூக்கா 17:10 பாத்தீங்கன்னா,
அப்படியே நீங்களும் நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு எல்லாம் என்ன கட்டளையிட்ட இப்போ நானே எல்லாருக்கும் நான் கட்டளை இல்லை. இரக்கம் பாராட்டினது, மன்னிச்சது, அப்புறம் கொடுக்கிறது, சத்ருவை நேசிக்கிறது, இதெல்லாத்தையும் என்ன பண்ண செஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம் படிக்கலாம். இப்போது நாங்கள் அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர். எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, அப்படி முதல்ல பாக்குறேன், அப்படி நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த எல்லாம் செஞ்சிட்டீங்களா? எல்லாம் ஜெபம் செஞ்சிட்டீங்க. செஞ்சுட்டு நாங்கள் அப்பிரயோஜனமுள்ள ஓகே, நம்ம ஊழியக்காரர். இதுக்கு நம்ம ஜெபம் பண்ணவே இல்லையே. 5வதுக்கு ஜெபம் பண்ணிடலாமா? எல்லாருக்கும் என்ன எதுக்கு ஜெபம் பண்ணலாம்? யார் நியாயத்து இருக்க மாட்டா ஆண்டவரே, ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்களை மூடி கடைசி இருக்க எல்லாரும் கண்களை எல்லாரும் கண்ணை போடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, யாரையும் நியாயத்து இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நியாயத்து இருக்க வேண்டிய உம்மோட வேலை ஆண்டவரே. யாரையும் பழி சுமத்த மாட்டேன், யாரையும் குற்றத்தை மற்றவங்கிட்ட போய் சொல்ல மாட்டேன், மற்றவங்ககிட்ட போய் ஆண்டரப்பா இது காரியம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எல்லாரையும் மன்னிக்கிறேன். நியாயத்து இருக்கிறதுக்கு நான் பெரிய தகுதி உள்ளவன் இல்லப்பா. அவங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு நாங்க தகுதியில் இல்லை ஆண்டவரே. தகப்பனே, ஹல்லேலூயா. ரீகாராதாடாதா லாஷாதா ரியாகாராபாதாடாதா அலாகாராபாதலியா. தகப்பனே ஒப்பு கொடுக்கிறான், ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தகப்பனே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யாரும் நியாயம் திருப்பது என் வேலை இல்லப்பா, நீங்க தான் நியாயம் திருக்கிறவர். நான் ஜெபம் மட்டும் பண்ணுவேன், நீங்க பார்த்து கொள்ளுங்க. நீங்க நியாயம் திருக்கும் போது அந்த நியாயம் திருப்பும்படியே உங்களுக்கு ஆக்கணும்னு பைபிள் சொல்லுது. அதனால ஆண்டவரப்பா, நீங்களே உங்களுடைய ரிசல்ட்டை, உங்களுடைய தீர்ப்பை நீங்களே சொல்லிடாதீங்க. ஆனா எல்லாரையும் மன்னிங்க, யாரும் நியாயம் திருக்காதீங்க. யாருக்கு எல்லாரும் விடுதலை பண்ணுங்க, எல்லாருக்கும் மனம் பெருங்குங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்ப யாருக்கும் என்ன பண்ண கூடாது? நியாய தீர்ப்பு செய்ய நம்ம வேலை இல்லை. ஆமே, அது கடவுளுடைய வேலை. ஓகே, இதெல்லாம் கடலில் எல்லாவற்றையும் செய்த பின்பு என்ன சொல்லணும்னா, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். இப்ப என்ன பிரச்சனைனா, இரக்கம் பாராட்டிட்டு மன்னிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பார் எவ்வளவோ மன்னிக்கிறேன் பாரு, இரக்கம் என்ன தெரியல, எனக்கு உள்ள இருந்து என்ன வருது, ஒரு மன்னிக்க குணம் எனக்குள்ளே வருது, அப்படி ஊற்றுது. அப்படியே என்னவா நல்லவனே கிடையாது. நான் கூட பண்றது இல்ல, துரோகம் பண்ணது இல்ல, கெடல் பண்ணது இல்ல. வீட்டுல பார்த்துட்டு மீன் அடிச்சு சாவடிச்சு ஃப்ரை பண்ணிருப்பான், சிக்கனை சாவடிச்சு 60 பண்ணிருப்பான். வீட்டுக்கு போனா சிக்கனி மட்டன் ரெண்டு விலங்க அடிச்சு காலி பண்ணி உள்ள போட்டு வச்சிருப்பான். என்ன சொல்லுவானா, எனக்கு கூட துரோகம் பண்ணது இல்ல. ஒரு பெரிய கோழி அடிச்சு உள்ள குழம்பு வச்சுட்டு இருக்குது சொல்ற, ஒரு கூட துரோகம் பண்ணலன்னா அர்த்தம். இது பண்றதெல்லாம் வேலை. நேத்தர டெய்லி சாவடிச்சேன், நான் கரம்பூச்சி சாவடிச்சேன், எல்லாம் சாவடிச்சுட்டு நான் எந்த ஒரு கூட துரோகம் பண்ணல. நான் ரொம்ப தரல, இயல்பாகவே எனக்கு என்ன தெரியுது, அப்படி சாந்தமா இருக்குது. இயற்காவே நான் ஆண்டவர் பிள்ளை, நான் யாரு, கடவுள் பிள்ளை. டைரக்ட் எனக்கு ஆண்டவர் கனெக்ஷன் இருக்குது. அப்படியே இறங்குறோம். என்ன திட்டினா கோபமே வர மாட்டேங்குது. ஏன்? அவரு அப்படியே அன்பு உறிஞ்சு எடுத்துட்டேன். நீ பாரு, கோபக்காரியா இருக்கிற, எதுக்கத்தாலுமே கோவப்படுற, எதுக்கத்தாலுமே அது பண்ற. ஆனா அப்படி நீங்க சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் இரக்கம் போராட்டுற மாதிரி நான் மட்டும் இருந்தாச்சு வேற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே மன்னிச்சுட்டு எல்லாருமே. என்ன மாதிரி மன்னிக்க முடியாதுப்பா, என்ன மன்னிக்க முடியாது, என்ன மன்னிக்க ஆளே இல்லை. என்ன பாரு, என்ன பாரு, இவ்வளவு மன்னிச்சுக்கிறேன், எனக்கு மன்னிக்க அப்படின்னு நீங்க பெருமை பாராட்டவே கூடாது. அம்மே, நான் ரொம்ப நல்லவங்க. என் பொண்ணாட்டி வச்சு பார்க்கணும் ரொம்ப நல்லவன், என் புருஷன் வச்சு பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லவன், புருஷன் ஒரே கோவக்கார. நான் அப்படி இல்லை, ரொம்ப நல்லவன். என் தெரில, எங்க அம்மா அப்படி வளர்த்துறா தெரில. நான் 10 மாசம் வயிற்றுல இருக்கும் போதே எனக்கு என்ன நினைச்சு, அப்படியே நல்ல குணங்கள்லாம் அப்படியே பொங்கி 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 வந்து இப்போ முன்னாடி நிக்கிறேன். யாரு? பொன்னாட்டியா. நான் உனக்கு பொன்னாட்டியா கிடைச்சது, நான் உனக்கு புருஷன் கிடைச்சது எந்த இதுல நீ பண்ண பாக்கியம் தரல. உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கியா, உனக்கு எங்கேயோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்? நான் உனக்கு பொன்னாட்டியா கிடைச்சது அப்படின்னு நீங்க பெருமை பாராட்டக்கூடாதான். அல்ல, எல்லாம் செய்யணுமா, எல்லாம் செஞ்சு சொல்லணுமா, என்ன சொன்ன படிக்கலாம். அது அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய இதெல்லாம் செய்யற கடமை செஞ்சுட்டு என்னது பெருமை ரொம்ப என்ன பண்ணாது, பீத்தி கூடாது. பார்க்க சொல்லு, கடமையை செஞ்சுட்டு ரொம்ப பீத்திக்காத. டிராபிக் போலீஸ்காரன் கடமை என்னது, இப்போ என்ன பண்ணும்,
ரூல்ஸ் முடிச்சுட்டு அப்பா பயங்கரமா பயங்கரமா பண்ணப்பா. ஏய் உன் வேலைடா அது, உன் வேலை. பஸ்க ஓட்டிட்டு முதல்ல ஓட்டிட்டு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓட்டுறேன், எவ்வளவோ ஓட்டுறேன். ஏய் இது வேலை இல்லைன்னா வேலை தூக்கிடுவாங்க. வேலையை தூக்கி செய்யற ஒரு வேலையே செய்யற வேலைதான் இது. அவர் செய்யற வேலையை செஞ்சுட்டு ஓவரா பண்றது. அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், அது செஞ்சுட்டேன், இது செஞ்சுட்டேன், இது வேலை. அது மாதிரி இது இரக்கம் பாராட்டு நம்முடைய வேலை. ஆமேன். மன்னிக்கு நம்முடைய வேலை. ஆமேன். நன்மை நம்முடைய வேலை, இரக்கம் பாராட்டு நம்முடைய வேலை. இது செஞ்சுட்டு சொல்லுங்க, செஞ்சுட்டு ஓவரா பீத்திக்காதப்பா, ஓவரா இது பண்ணாத, ரொம்ப சீன் போடான்னுவாங்கல்ல, ரொம்ப பண்றான்பா. பண்ணதுனோ இதுதான். ஒரு குழம்பு வச்சுட்டு பண்ண அக்க போடுறது பயங்கப்பா, என்ன மாதிரி புளிக்குழம்பு பண்ண வச்சது புளிக்குழம்பு. ஆனா சொல்ல என்ன மாதிரி புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆளே இல்லை. எப்பா வச்சது புளிக்குழம்பு வச்சதுக்காக இவ்வளவு கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா, ஒன்று பந்தாவெல்லாம் கொஞ்சம். அப்போ இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் செய்து உங்களுடைய கடமை நீங்க செஞ்சாங்க. ஏன்னா உங்க ஆண்டவர் இப்படிப்பட்டவர் செய்கிறார். இது செஞ்சுட்டு நீங்க ஓவரா பண்ணாதீங்க. என்ன சொன்னோம்? அப்பிரயோஜனமான ஊழியக்கார என்ன செஞ்சனா செய்யவே இதெல்லாம் செய்யணும். இரக்கத்தை நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இதுல பெருசா சொல்லிக்காதப்பா. செய்ய வேண்டிய கடமை, கிறிஸ்தவரா இருக்கிற நாம செய்ய வேண்டிய கடமை, தேவ பிள்ளைகளா நம்ம செய்ய வேண்டிய குணாதிசயம். இதை மறந்துட்டு ஏன்னா தப்பவே பண்ணிட்டு நல்லது பண்ண வச்சுங்க. நல்லது பண்றேன்ல, எப்பா நல்லதான் பண்ணணும். நான் ரொம்பலாம் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. ஒரு 1000 தான் வாங்குவோம், அவ்வளவுதான். அவனுமா என்ன பண்ண மாட்டேன், 5000 10 வாங்க மாட்டேன். ரொம்ப நல்லவன். எவ்வளவு வாங்கினவன்? 500 வாங்குறவன் சொல்லிக்கிறாரா. நான் ரொம்ப நல்லவன், நான் இதே லஞ்சம் வாங்க மாட்டேனே, ஒரு 500 1000 வாங்குவேன். அவன் 5000 வாங்குறான். எப்பா அது வாங்கவே கூடாது, இதுல பெருமை வேற. அது மாதிரி நல்லது பண்றது உங்களுக்கு நேச்சரா இருக்க நீங்க விரும்புங்க. இது ரொம்ப பெருமை பாராட்டாதீங்க. அதான் சொல்றாரு, செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. சொல்றீங்களா? இது நல்லவனா வாழ்வது என்னுடைய கடமை, நல்லவரா இருப்பது என்னுடைய கடமை. அதுல இது ரொம்ப இதெல்லாம் தேவன் செய்யறோம். ஆனா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 11 படிக்கலாம். தேவன் நன்மை செய்ததை நன்றி எதிர்பார்க்கிறார். ஓகே, படிக்கலாம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாய் நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களால் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நன்றியை எதிர்பார்க்கிறார். இந்த வருஷம் இந்த வருஷ கடைசியில நம்ம வந்துட்டோம். தேவன் இந்த வருஷம் எவ்வளவு நன்மை பண்ணிருக்கா பாத்தீங்களா? அதெல்லாம் நன்றி சொல்லுகிற தினமாக இருக்கட்டும். 2 நாட்கள் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி ஆண்டவர் நன்றியை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நான் 10 பேர் சுகமா இருக்கிறேனே, 9 பேர் எங்க? ஒருத்தனை வந்திருக்கீங்க. அந்த ஒருத்தருக்கு மாத்திரம் ரட்சிப்பு கிடைச்சது. 9 பேருக்கு சுகம் கிடைச்சது, அவ்வளவுதான். சுகத்தை காட்டு ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அந்த 9 பேருக்கு கிடைக்காதது இது ஒருத்தருக்கு கிடைச்சது. அப்ப நன்றி சொல்றவர்களுக்கு தேவ எக்ஸ்ட்ராவா நன்மை தருகிறாரு, ரட்சிப்பை கொடுக்கிறாரு, காப்பாற்றுகிறாரு. யாருக்குன்னா நன்றி சொல்லுகிறவர்களுக்கு. அப்ப 12 மாதங்கள் நம்மளை பாதுகாத்து கொண்டாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு எத்தனை வாரங்கள் தேவன் பாதுகாத்து கொண்டாரு. அப்ப தேவன் நம்ம என்ன நன்றி சொல்லணும். ஆமேன். அதை தேவன் எதிர்பார்க்கிறாரு. நீங்க ஏதோ செஞ்சுட்டு நன்றி எதிர்பார்க்கறீங்கல்ல, உனக்கு கொடுத்தனா தேங்க்ஸ் எதிர்பார்க்கறீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல எதிர்பார்க்கறீங்கல்ல, எங்க போகும்போது ரொம்ப தேங்க்ஸ்பா சொல்ல எதிர்பார்க்கறீங்கல்ல. அப்ப தேவன் நீங்க ஆண்டவர் செய்த நன்மைக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டும்னு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போகுது. நீ சாயந்தரம் எத்தனை மணிக்கு? 6:30 நடக்க போகுது. உண்மையா
நன்றி உள்ளதா இருந்தீங்கன்னா நீங்க வாங்க. இல்லப்பா 9 பேருமா நான் போறேமானா போயிடுங்க. ஆனா வந்த அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சது, விடுதலை கிடைச்சது, தேவனை பார்க்கிறாரு, தேவ விரும்புகிறாரு. நான் செஞ்சு இவ்வளோ 12 மாதங்கள் என்கிட்ட நன்மை பெற்றுக் கொண்டியப்பா, நன்றி சொல்றதுக்கு நீ வரல அப்படின்னு தேவன் என்ன பண்றாரு பார்க்கிறார். அதனால நீ சாயங்காலம் எல்லாரும் என்ன பண்ணுங்க, கடந்து வாங்க. நீங்க போகும்போது நன்றி உள்ளவர்களா இருங்க, நன்றியை மன சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே இது செஞ்சீங்கப்பா உமக்கு நன்றி, இது செஞ்சீங்கப்பா உமக்கு சோத்திரம், இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில நீ நன்றி சொல்ல 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 அது வாழ்க்கையில் நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எதுக்கெல்லாம் நன்றி சொல்லிங்களோ அதெல்லாம் பெருகும். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. ஆண்டவரே நன்றி சொல்றாங்க, பெருகிடுச்சு. எனக்கு கொடுக்கப்பட்ட சீசர்கள் நன்றி சொன்ன ஆண்டவர் தொகை பெருகிடுச்சு. எதெல்லாம் நன்றி சொல்றீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில பெருகும். அவ தேவனுக்கு நன்றி சொன்னீங்கன்னா தேவகிட்ட இருந்து கிருபைகள் பெருகும். என்ன பெருகும்? கிருபைகள் பெருகும், இரக்கங்கள் பெருகும், நன்மைகள் பெருகும். அப்ப இந்த வருஷம் முடிவுக்கு முன்னாடி நம்ம தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருப்போமாக. அல்லேலூயா. இருப்போமா? பக்கத்து கேளுங்க, நன்றி உள்ள இருப்பியாப்பா? நன்றி கட்டினா இருக்காதப்பா, நன்றி உள்ளவனா இருப்பா. நீ சாயந்தரம் வந்துருப்பா, நன்றி கட்ட லிஸ்ட்ல சேர்த்துருவாங்கப்பா உன்ன. சரியா? நன்றி உள்ளவனா இரு. நன்றி கட்ட லிஸ்ட்ல சேர்ந்துடாத. சொல்லுங்க, நன்றி கட்ட லிஸ்ட்ல சேர்ந்துடாத. நல்லவனா இருந்து சாயந்தரம் வந்து சேரு. இவ்வளோ வருஷம் என்ன பண்ண, ஆண்டு வாங்கி சாப்பிட்டியாப்பா, சாயந்தரம் ஆண்டு என்ன பண்ண, நன்றி சொல்லு, தேங்க்ஸ் சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் நன்மையே செய்வார், ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எண்ணிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. இரக்கம் மன்னிக்கு உதவி செய்யுங்கப்பா, இரக்கம் பாராட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, சத்துரு நேசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவளுக்கு ஜெபம் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாரும் நியாயம் தீர்க்காதபடிக்கு அவர் மன்னிக்க, விடுதலை செய்ய உதவி செய்யுங்கப்பா. இதெல்லாம் செஞ்சுட்டு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடையை மாத்திரம் தான் செய்தேன்னு சொல்லி ஆண்டுக்கு நன்றி சொல்ல உதவி செய்யுங்கப்பா. இதெல்லாம் செய்ய வைத்தாரே, மன்னிக்க வைத்தாரே, நன்றி ஆண்டவரே. இரக்கத்தை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. தகவல மன்னிக்க உதவி செய்தீரே, மூக்கு நன்றி. அநேக உதவி செய்து ஆண்டரப்பா எங்கள் கைகளை பலப்படுத்துகிறே, மூக்கு சோத்திருக்கிறோம். நியாயம் தீர்க்காமல் அவங்க குற்றங்களே ஆண்டரப்பா யாரும் தெரிய மன்னித்ததுக்கு உதவி செய்தீரே, மூக்கு நன்றி ஆண்டே. நன்மை எல்லாத்தையும் தேவன் மூலமா தான் கிடைச்சது ஆண்டவரே. நீ இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லப்பா, இதான் எனக்கு உதவி செஞ்சீங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. எல்லாம் கதட்டு இல்லம்மா, கதட்டி நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. தேவன் அருளிய
முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமாண்டவரே, பல நன்மை செய்த நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. கரத்தட்டி ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி சொல்லுதமா, நன்றி கொள்ளும் விதமாக கரம் தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே பாதுகாத்து கொண்டீரே உமக்கு நன்றி, பலப்படுத்துறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. விட வேண்டியதெல்லாம் விட்டு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்க செய்ய உதவி செய்வீராக அப்பா. பலப்படுத்துங்க. ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஒவ்வொருக்கு உதவி செய்கிற ஆவியானவரே, உதவி செய்வதற்கு நன்றி. ஒரு பெரிய மாற்றத்தை ஆவிக்கிற வாழ்க்கையிலையும் எங்க பொருளாதாரத்திலையும் எங்க ஆரோக்கியத்திலும் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி. ஒப்பு கொடுக்கும் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் ஆவி ஐக்கியம் அந்நியமும் இன்றும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரலை கொடுத்து கடை செல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஹல்லேலூயா.